காதல் திருமணம் அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? ஒரு நபர் எப்படி இருக்காங்களோ அவங்களோட கேரக்டரை அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் என்னோட புரிதல். காதல்ங்கிறது ஒரு ஈர்ப்பு. அது ஒரு இச்சை அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதல்ங்கிறது ஈர்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஆசை வருது. காதல்னா அது ஒரு கமிட்மெண்ட், ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங், ஃபினான்ஷியல் ஹேண்டிலிங், அப்புறம் அங்க பார்ட்னர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல், அந்த கமிட்மெண்ட் தான் நான் காதல்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பாட்ட அந்த கொஞ்சம் அந்த இடத்த கேளு, சின்னதா ஒரு காரு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ்ல இருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அவங்க வீட்டுல பேசுவாங்க, உட்காருவாங்க, பெரியவங்க நல்லவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி அவங்க கேட்பாங்க. காதல்ன்ற வேர்டே என்னை பொறுத்தவரை நான் தவறுன்னு தான் சொல்லிக்கிட்டு சரி, இருக்கேன். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு நடக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ நீங்க பொண்ணோட போட்டோ பார்க்க மாட்டீங்க, அவங்க என்ன ஜாப் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்காம நீங்க என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு போய் தாலி கட்டுவீங்களா? இது இப்ப நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையே. நாங்க அது மாதிரி பார்க்க மாட்டோம், பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு காதலை திருமணத்தை நோக்கி நீங்க எப்படி எடுத்துருக்கீங்க? அப்ப திருமணத்துக்கு முன்னாடி நீங்க காதல் பண்றது எப்படி சரின்னு லவ் பண்றதே கல்யாணம் பண்றதுக்கு தான், கலட்டிட்டு வர்றதுக்காக. இல்ல, அப்படி கிடையாது. வாதம் வதம் செய்யும் விவாதம் செய்யும் விதம், வேதம் காட்டும் அவர் பாதம் வாதம் விவாதம். தமிழ் கிறிஸ்தவ ஊடகத்துல முதல் முறையாக வாலிபர்களுக்கு என்று நடத்தப்படக்கூடிய டாக் ஷோ வாதம் விவாதம். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழர்கள் வாதம் பண்றதுல ரொம்ப திறமையானவங்க உங்களுக்கு தெரியும். அது அப்பா அம்மாட்ட வாதம் பண்றதா இருக்கட்டும், பாஸ்டர்கிட்ட வாதம் பண்ணதா இருக்கட்டும், பெரியவங்ககிட்ட வாதம் பண்றதா இருக்கட்டும், நம்ம வாதம் பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதே சமயம் எதிர்கட்சியில் உள்ளவங்களுடைய வாதத்தை நம்ம கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. நம்ம சவுண்டா பேசி அதை அமுக்கிடுவோம். இந்த நிகழ்ச்சியில ரெண்டு கட்சியில உள்ள வாதங்களையும் கேட்டு எல்லாம் சேர்ந்து விவாதம் பண்ண போறோம். வாதம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட், விவாதம் அப்படின்னா டிஸ்கஷன். டிஸ்கஷன் வரும்போது நம்ம எல்லாருமே உள்ள வரோம். பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்க வியூவை தாண்டி அவங்க வியூவை பத்தி கேட்குறீங்க, அவங்க வியூவை தாண்டி அவங்க வாதத்தை தாண்டி உங்க வியூவும் கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்க மாற மாட்டீங்க, சரியா? ஆனா யோசிப்பீங்க. ஆனா அந்த யோசனை தான் மாற்றத்துக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு ஒரு கலகலப்பான ஒரு அடித்தடி வரக்கூடிய ஒரு அருமையான டாபிக் இருக்குது. காதல் திருமணம் வேதாகமத்தின்படி சரியானது அப்படின்னு இந்த டீம் சொல்ல போறாங்க, பி டீம் சொல்ல போறாங்க. அதே மாதிரி காதல் திருமணம் வேதாகமத்தின்படி எந்த காலத்திலும் சரியல்ல, அது தவறு அப்படின்னு சொல்லி டீம் ஏ சொல்ல போறாங்க. இதுல காதல்ங்கிற வார்த்தைக்குள்ள டெஃபினிஷனை சொல்லிட்டு நம்ம அடுத்து போலாம் நான் நினைக்கிறேன். தமிழ் ஒரு அருமையான மொழி. பாசம், அன்பு, பிரியம், சிநேகம், காதல் அப்படின்னு எல்லாம் விரிச்சு கொடுத்துருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல லவ்னு ஒரே வார்த்தை. ஸோ லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினரா பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ்ராஜ் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். பாஸ்டர், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சிருப்பீங்க. அந்த திருமணங்கள்ல சிலது லவ் மேரேஜா இருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும், சிலது லவ் பண்ணி பெற்றோர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அந்த திருமணமான பிறகு அந்த ஜோடிகள் எப்படி இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணவங்க எப்படி இருக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க எப்படி இருக்கிறாங்க, அதுல ஹைஸ் அண்ட் லோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, கவுன்சிலிங் வந்திருப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு சிறப்பு விருந்தினரை வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய இன்சைட்ஸ் கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம டெஃபினிஷனுக்குள்ள போகலாம். நீங்க காதல் திருமணம் அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்க? இருமணமும் ஒருமணமாகிறது தான் என்னை பொறுத்தளவு காதல் நினைக்கிறேன். கவிதையா இருக்குது. காதல் அப்படின்னா ஒரு நபர் எப்படி இருக்காங்களோ அவங்களோட கேரக்டரை அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் என்னோட புரிதல். காதல் அப்படின்றது அவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எப்படி இருக்காங்களோ அதே இதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறது தான் காதல். நான் அப்புறம் கேள்வி வச்சிருக்கிறேன், நீங்க உங்க டெஃபினிஷன் சொல்லுங்க உங்க சைடுல இருந்து. ஆக்சுவலா காதல்ங்கிறதே என்னைய பொறுத்தளவு தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் டெஃபினிஷன் கேட்கறேன், ரைட்டா தப்பான்னு சொல்லல. இல்ல, அதான் சொல்றேன், டெஃபினிஷன் தான் சொல்றேன். காதல்ங்கிறதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் என்ன அப்படின்னா, இல்ல தவறுங்கிறது நீங்க உங்களோட முடிவு. நான் சொல்றது காதல்னா என்னன்னு கேட்கறேன். அவங்க சொன்னாங்களே அது ஒரு ஈர்ப்பு. காதல்ங்கிறது ஒரு ஈர்ப்பு. ஒரு விஷயத்த பாக்குறோம், அந்த விஷயத்த பார்த்தோன்னே உடனே முடிவு பண்ணி நம்ம அதை இது பண்ணிட முடியாது. அந்த மாதிரி அது ஒரு ஈர்ப்பு, அது ஒரு ஈர்க்குது நம்மளை போட்டு. ஓகே, ஈர்ப்பு அதை விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து நம்முடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்க நண்பர்கள், உங்க உறவினருடைய வாழ்க்கையிலும் சரி நடந்த சில விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம். இப்போ நீங்க உங்களுடைய புரிதல்ல, உங்களுடைய அனுபவத்துல நீங்க பார்த்த அல்லது உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். அந்த அனுபவங்களை பத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காதல்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி அது ஒரு இச்சை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலுங்கிறது ஈர்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஆசை வருது. அது வந்து ஆசை தான் தவிர, அது ஆசை வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக மாறுது. நான் வந்து என்ன ஆனாலும் இவங்க கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் ஆகும்போது தான் அது காதல் ஆகுது. அதுக்கு முன்னால் அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 பேரும் அழகாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு லவ்வில் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து எல்லாம் டிஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. திருப்பியும் அவங்க வந்து அந்த லவ்வில் கண்டினியூ பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து விட்டுட்டு போனால் அது வந்து ஆசை மட்டும்தான். ஸோ அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறது தான் நாங்கள் வந்து காதல்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. காதலுங்கிறது ஆசை மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறது. நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா டெஃபினிஷன்? என்னை பொறுத்தளவு காதல்னா வந்து அது வந்து ஒரு கமிட்மெண்ட். அது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ஃபுல்லாக ரொமான்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஆனால் அது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங், ஃபினான்ஷியல் ஹேண்டிலிங், அப்புறம் அவங்க பார்ட்னர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறது. ரெண்டு குடும்பம் வந்து ஒன்றா இணையுது அவங்க 2 பேர்த்துனால. அதனால் வந்து அந்த ஃபேமிலி எப்படி வந்து ஆதரவாக அன்பாக வச்சுக்கிறாங்க, அந்த புரிதல், அந்த கமிட்மெண்ட்டை தான் வந்து நான் காதல்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த மேரேஜாக, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, புரிதல் அப்படின்றது வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கப்புள்ஸ்குள்ளே நடக்கிறது. அவங்க எவ்வளோ வருஷம் காதல் இருந்தாலும், 20 இயர்ஸாக இருந்தாலும், 18 இயர்ஸாக இருந்தாலும், 8 இயர்ஸ் 7 இயர்ஸாக இருந்தாலும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஓரளவுக்கு தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது. ஸோ லவ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு அண்ணா அவங்களும் ஒரு அக்காவும் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. ஸோ நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக தான் அவங்க என்ஜாய் பண்ணி வந்தாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா அதில் அதிகமாக யூஸ் பண்ணி வேறு ஒரு நபர் மேலே அவங்களோட அட்ராக்ஷன் போயிடுச்சு. ஸோ அவங்கள வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு ஒரு கிட்டு கூட இருக்குது, ஒரு குழந்தை இருக்காங்க. ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே லவ் வந்ததுனால அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலியை விட்டுட்டு அந்த அக்கா போயிட்டாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜில் வந்தவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வராதா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜை விட ஃபர்ஸ்ட்டு காதல் மேரேஜில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலவே வந்துட்டு அட்ராக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜை விட மற்றவங்க மேலே அந்த ஈர்ப்பு வர்றது வந்துட்டு, அந்த ஈர்ப்பு ஷிஃப்ட் ஆகுறது, அது வர்றது வந்துட்டு ரொம்ப இதில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னதுக்கு பதில்? ஆக்சுவலி என்னைய பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு பார்த்து டிவோர்ஸ் பண்ணுறவங்க இல்லை. நார்மலாக மேரேஜ் பண்ணிட்டாலே ஒரு அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலோ எண்டிங்கில் போய் அப்படி தான் நிற்கிறாங்க. மேபி அவங்க உண்மையான நாங்கள் சொல்கிற இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட லைஃப்பில் அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி மேபி லஸ்ட்டுனால அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த லஸ்ட்டு போனதுக்கப்புறம் அந்த லவ்வே இல்லாமல் போயிருக்கும்ல. ஸோ அந்த 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 மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க உங்களுடைய அனுபவங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் சொல்லாம ஒரு அண்ணா ஒரு அக்கா சொன்னாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் 2 கப்புள்ஸ் பார்த்துருக்கேன். லவ் மேரேஜ் தான். திருமணத்துக்கு முன்பே லவ் பண்ணாங்க. அந்த காதலை திருமணத்தை நோக்கி கடத்திட்டு போகிறவங்களா இருந்தாங்க. ஏதோ காதல் பண்ணோம், சுற்றினோம், பீச்சுக்கு போனோம், தேட்டருக்கு போனோம், சுற்றணும் அப்படின்னு இல்லாமல் அதை திருமணத்துக்கு நோக்கி நம்ம கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். சும்மா சுற்றுறது அது இல்லை. திருமணத்தை நோக்கி கொண்டு போனால் அது ரியல் காதல் தான் காதல். அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் தோ மீட்டிங்ஸ் கூட போவாங்க. யூத் மீட்டிங்ஸ் போயிருக்காங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன். நானும் மீட்டிங் அட்டன் பண்ண அவங்களும் வந்து உட்காந்துருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நான் மீட்டிங் வந்தோன்னே அப்படிம்பாங்க. 2 பேருமே ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்க வந்து கப்புள்ஸாக வந்து போகிறவங்களா இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம காதல் பண்ணுறதுக்கு நம்ம ஏனோ தானே இல்லாமல் அந்த காதலை திருமணத்தை நோக்கி கொண்டு போகணும். நம்ம திருமணத்தை நோக்கி கொண்டு போன நல்ல நோக்கத்தை தான் போயிட்டு இருக்கோம். மனுஷ காரியம் நடுவில் தான் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நடுவில் ஆக வாய்ப்பு இல்லைல்ல, ஆகாது. அதுதான் காதல். அப்படி நம்பணும். ஓகே, காதலை வந்து திருமணத்தை நோக்கி நீங்க எப்படி எடுத்துருக்கீங்க? அப்ப திருமணத்துக்கு முன்னாடி நீங்க காதல் பண்றது எப்படி சரின்னு லவ் சொல்றீங்களா? பண்றதே கல்யாணம் பண்றதுக்கு தான். இல்ல கலட்டிட்டு ஓடுறதுக்காக இல்ல அப்படி கிடையாது. எதுக்கு காதல் பண்றோம்? நோ காதல் பண்றது திருமணம் பண்றதுக்கு தான் காதல் பண்றாங்க, லவ் பண்றாங்க. எத்தனை பேர் காதல் பண்ணி திருமணம் பண்றாங்க? இப்போ யாரு லவ் பண்றவங்களாம் திருமணம் பண்ணிக்கிறாங்களா அதே பொண்ணு? ஏங்க இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்கல்ல, எத்தனை பொண்ணு பார்த்துருப்பீங்க?
பார்த்துருப்போம். பார்த்த உடனே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. எங்க போயிட்டீங்களா நீங்க? பார்த்த உடனே நீங்க வந்து போறீங்களா? அடுத்த பொண்ணை பாக்கீங்களே, இந்த பொண்ணு பிடிக்கல, எனக்கு இவ்வளவு டவுரி கம்மியா கொடுக்காங்க, கூட டவுரி பொண்ணை கல்யாணம் பண்றீங்களா? அப்ப அது தப்பு இல்லையா? அதே இது நீங்க லவ் பண்றீங்கல்ல, லவ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை 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 பசங்க எத்தனை பொண்களை லவ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து இதுக்கு மிஞ்சி வேற டேட்டிங் ஆப் வேற வந்துருச்சு. சரி நீங்க சொல்ற கேளு டேட்டிங் ஆப் வேற வந்துச்சு. அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இந்த பையன் மூஞ்சி நல்லா இல்லை, சரி நெக்ஸ்ட் அவன் பேச்சு சரியில்லை, நெக்ஸ்ட் அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஃபினான்ஷியல் சரியில்லை. இப்படி சுற்றி வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பையனை லவ் பண்ணி நிற்பாங்க. அதுவும் வந்து கடைசியில் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் போர் அடிச்சுட்டு சுற்றுவாங்க, எல்லாம் வாங்கி தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் வரும்போது ஐயோ இவன் நல்லா பார்த்துப்பானா, ஃபேமிலி எல்லாம் அப்போ தான் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த பையனை நோ சொல்லிட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி. அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே தானே அரேஞ்ச் மேரேஜில் பண்ணுறீங்க. இங்கே டேட்டிங் ஆப்ஸில் பார்க்காங்க, அங்கே மேட்ரிமோனியில் பார்க்கிங்க நீங்கள். இது வந்து அப்படி இல்லை, இது வந்து பழகுறது ஒருத்தவங்களோட அங்க என்ன கேஸ்ட். ஓகே வெயிட் இங்க வந்து டேட்டிங் ஆப்ஸ்ல வந்து ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா இங்க அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் வந்து பேரண்ட்ஸோட இதனால பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பர்சனலா அவ்வளோ கனெக்ஷன் இருக்காது, அவங்க வந்து நேம் அப்படிதான் தெரியும். ஆனா டேட்டிங் ஆப்ல அவங்களோட பழகுவாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து சின்சியராக இருந்தாங்கன்னா இவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுவாங்க. இப்படி 1008 பேர் ஹர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்து அனுசரித்து போகிற மேரேஜ் பெருசு. அந்த அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு சில க்ரைட்டீரியாலாம் வைக்கிறீங்களே, டவுரி, காஸ்ட்டு, அப்புறம் வந்து வீடு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, சேலரி. காதல் திருமணம் பண்ணி எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்த டவுரினால போயிருக்கு தெரியுமா? காதலிக்கிறவங்க ஏன் டவுரி கேக்குறாங்க? நீங்க தான் சொல்லணும். காதலிக்கிற ஏன் கேக்குறாங்க நீங்க தான் சொல்லணும். இப்போ காதல் பண்றது கேளுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துகிட்டு உங்க அப்பாட்ட கொஞ்சோண்டு அந்த இது பணம் கேளு, உங்க அப்பாட்ட அந்த கொஞ்சோண்டு அந்த இடத்த கேளு, ஒரு சின்னதா ஒரு பைக்கு கேளு, சின்னதா ஒரு காரு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அது உண்மையான லவ் இல்ல, அவங்க வந்து லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜ் கொண்டு வர பாக்குறாங்க. அதுதான் சார் சொல்றேன், அந்த லவ்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதே அரேஞ்ச் மேரேஜ்ல இருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அவங்க வீட்டுல வந்து பேசுவாங்க, உட்காருவாங்க, பெரியவங்க நல்லவங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசி அவங்க கேட்பாங்க. புரியல? அவங்க கேட்பாங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்பாங்கன்னு கிடையாது, கவனிங்க, கேட்பாங்கன்னு கிடையாது. என்னோட பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு நான் வந்து அன்பளிப்பா கொடுக்குறேன், என் பொண்ணு இவ்வளவு, அது டவுரின்றது நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணும்போது இல்ல ஒரு மாப்பிள்ளை நீங்க வந்து நீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்டு போறீங்க. அப்ப மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலை வேணும், இந்த வேலை வேணும், அந்த வேலை மட்டும் கேக்குறீங்க. அப்ப அது டவுரி இல்லையா? அது நீங்க தான் கேக்குறீங்க, நாங்க இதெல்லாம் பார்த்து காதல் பண்ண மாட்டோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, லவ் மேரேஜ் பண்றவங்க வந்து உனக்கு எந்த வேலையை நீ ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் லவ் பண்ணிக்கன்னு சொல்லி ஒத்துக்குவீங்களா நீங்க? அதாங்க காதல், எதையும் பார்க்காம வர்றதுதாங்க காதல். அததான் சொல்ல வரேன் நான், எதையுமே பார்க்காம அந்த பண்ணிட்டு கடைசியில அப்படி போயிட்டு பல உயிர் போறது அது காதல் கிடையாதுங்க. நான் சொன்னல ஆசை இருக்குது, அதை எப்படி ஒரு கமிட்மெண்ட்ல கொண்டு போய் அதை மேரேஜ்ல முடிக்கிறாங்க, அதுதான் காதல். அந்த கமிட்மெண்ட்டும் கரெக்டா முடிய மாட்டேங்குது, காதல்ன்றதுனால அந்த கமிட்மெண்ட்ல முடியல. காதலுங்கும் போது நீங்க வந்து ஒரு சினிமால பார்த்துட்டு அந்த இதை வந்து நீங்க இங்க இம்ப்ளை பண்றீங்க, அது வந்து நாங்க இப்ப பேசல, எங்களுடைய டெஃபினிஷன் வந்து அது கிடையாது. காதல் அது கிடையாதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க காதலிக்கிறது அப்படிங்கும்போது அண்ணா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து இது தாங்க அது தாங்க அப்படின்னு கேட்கறது வந்து காதல் கிடையாது. அது வந்து இச்சை, அது வந்து ஏதோ மைண்டு பிளான் பண்ணி பண்றது. ஸோ அது வந்து காதல் கிடையாது, சரியா? அதை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்க வந்து அடுத்த இதுக்கு போகாதீங்க. நீங்க காதல் வந்து ஒரு கமிட்மெண்ட் சொல்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ரொம்ப க்ளோஸ், அவங்க ஒருத்தவங்கள லவ் பண்ணாங்க. ஒரு 4 to 5 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி 4 years அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 children. ஆஃப்டர் தட் டியூரிங் அவங்கள பற்றி 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 7 years டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் அலைஞ்சிருக்காங்க. இந்த அங்கிள் அப்பயும் விட்டு 7 years ஒண்ணா இருந்தாங்களா? வேற இடத்துல இருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க அதில் விட்டு கொடுத்தாலும் இன்னொருத்தவங்க அங்கே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. காதலுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொன்னாங்க? அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் இருந்தவங்களும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 7 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த காதல் எங்க போச்சு? அருமையான கேள்வி. நீங்க சொல்றீங்களா ப்ரோ? நீங்க கேட்ட அதே கிரைட்டீரியா அதே ப்ராப்ளம் அரேஞ்ச் மேரேஜ்ல இல்லையா? அதுக்கு யாராவது ஆமா அப்படின்னு கை தூக்கி சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன்.
என்ன பண்ணுவீங்க? அந்த கட்சி போயிருவீங்களா? ஓகே. அரேஞ்ச் மேரேஜ்ல இல்லைன்னு சொல்ல வரல. அரேஞ்ச் மேரேஜ்ல அப்படி இந்த லவ் மேரேஜ் வந்தப்போ 2 வீட்லயும் வந்து யாராலையும் உட்காந்து அந்த இடத்துல அவங்களுக்கு நியாயமா பேச முடியல. இதுவே அரேஞ்ச் மேரேஜா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக நின்றுப்பாங்க. அந்த இடத்துல 2 பேர் சைட்லயும் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. காதலுங்கிறது நீங்க வந்து புடுங்குறதே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி காதலுங்கிறது கொடுக்கறது, எதிர்பார்க்கறது கிடையாது. கவிதை சரியா? அதை வந்து டெஃபினேஷன்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒண்ணு இப்போ note பண்ணணும். எப்போ நீங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க காதல் நின்றுச்சு, அவ்வளவுதான். ஸோ மிஸ் இதுல நான் அண்டர்ஸ்டாண்டிங் note வரும்போது பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். அந்த லவ் பண்ணாங்கல்ல அந்த 2 பேர்ல அந்த ஆன்ட்டியை ஃபுல்லா படிக்க வச்சது அந்த அங்கிள், அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுத்தது அந்த அங்கிள். அந்த இடத்துல அவங்க எதையுமே புடுங்கணும்னு நினைக்கலையே, அவங்க கொடுக்க தானே செஞ்சாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கடைசியில பிரிய தான் போனாங்க. அப்ப அந்த இடத்துல காதல் எங்க போச்சு? அப்போ அவங்க வந்து உண்மையான காதலோட டெஃபினேஷனை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுங்க சொல்லலாம். சொல்லுங்க. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொன்று அரேஞ்ச் மேரேஜுமே அந்த மாதிரி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க நிறைய அலைன்ஸ் பார்த்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து என் கண்ணு முன்னாடி அலைன்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே ரெடி பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ண 2 இயர்ஸில் அந்த அக்காவுக்கு ஒரு தடவை அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ட்ராவல்னால அபார்ட் ஆகுது. ஸோ இது அந்த அண்ணனால புரிஞ்சுக்க முடியாமல் அந்த அக்காவை இப்போ வரைக்கும் என் வீட்டுக்கு வராத, நீ என் கூட இருக்கவே வேண்டாம், அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவால் அவங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண முடியல. அந்த அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. அந்த அண்ணன் ஃபேமிலியிலேருந்து யாருமே இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணல. இப்போ 2 பேருமே தனித்தனி இடத்துல இருக்காங்க. அப்போ இங்கே அரேஞ்ச் மேரேஜுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? இதுவுமே பிரிவில் தான் வந்து நிற்குது. அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் நான் அந்த இதில் ஒரு இது சொல்கிறேன். இது வந்து இங்கே நான் பார்த்தது, நேரில் பார்த்தது சொல்கிறேன். என்னென்னா வீட்டில் தான் பேசி அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வேணால் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்துட்டாங்க. அவங்க வந்து மாப்பிள்ளையோட அவங்க ஊர்லேருந்தே இங்கே தனியாக வந்து இங்கே தனியாக வீடு கட்டி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்குது. இன்னும் வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழவே இல்லை. இத்தனை வருஷம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பார்த்து பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து மேரேஜே பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் சம்மதிச்சு தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில் அவ்வளோ ஒரு ஈகோ, அந்த ஈகோவில் அவங்க லிட்ரலாக சேரவே இல்லை, அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இன்னும் வரைக்கும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த பிரிஞ்சு வாழ்றது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜில் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த அக்கா நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, நல்லா இது பண்ணாங்க. ஆனால் 7 இயர்ஸ் ஆஃப் லவ், 7 இயர்ஸ் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாங்க. ஒரு 1 இயர் வந்து நல்லா வச்சுக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் போக போக வந்து டவுட்டு அந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லவ் பண்ணப்போ வந்து லவ் பண்ணப்பே வந்து நீ வந்து என் கூட இப்படி சுற்றினா இப்போ வந்து நான் உன்னை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 2 இயர்ஸில் என்ன பண்ணார்னா அந்த அக்கா உள்ளே விட்டுட்டு கேட்டை சாத்திட்டு போயிடுவார், வீட்டை லாக் பண்ணிடுவார். ஒரு நாள் வந்து பால்காரவங்க வந்தப்போ அவங்க வந்து என்னடா வெளியில் எந்த பாட்டில் எதுவும் வைக்கலையே அப்படின்னு சொல்லி கதவை தட்டி திரும்பி போகிறப்போ ஜன்னல்லேருந்து ஒரு பாட்டில் வெளியே வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்கா உள்ளேருந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, 7 இயர்ஸ் நான் லவ் பண்ணேன், ஆனால் 7 இயர்ஸ் லவ் பண்ணி அவர் என்னை இன்னும் புரிஞ்சுக்கல. இப்போ வரையும் வந்து நான் வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருந்தாலுமே வந்து கால் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன், இப்போ எங்கே இருக்க, என்ன பண்ணுற. அந்த டவுட் வந்து எப்போன்னா லவ் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லவ் மேரேஜுக்கு முன்னாடி அவங்க எங்கே எல்லா இடத்துக்கும் சுற்றுவாங்க, எல்லாத்துக்கும் கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க, வேலைக்கு அப்படின்னு போகிறப்போ டவுட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், நிறைய நானும் பார்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி தெரியும், அவங்க வந்து லவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை, இருந்தாலும் ஃபைட் பண்ணி 2 பேருமே பிலீவர்ஸ் தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ இன்னமும் அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக லைஃப் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து சபைக்கு போகிறாங்க, மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டும் பார்க்குறோம், மைனஸ் பாயிண்ட்டும் பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து லவ் பண்ணுறதே பாவம்னு சொல்லி ஒரு எண்டு கார்டு அதுக்கு போடாமல், லவ்னா என்ன, அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, லவ்க்கு அப்புறமும் வந்து நம்மளால் ஒன்றா வாழ முடியும், என்ன தான் வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் நம்ம வந்து சேர்ந்து இருக்க முடியுன்ற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் யோசித்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக சரியாக வரும். என்ன பதில் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க அரேஞ்ச் மேரேஜஸ்ல வந்து பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க ஒரு சில கட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஆஃப்டர் மேரேஜ் அவங்க 2 பேர் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க அந்த லவ் மேரேஜ்ல. இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த 7 இயர்ஸும் அந்த அக்காவோட வீட்டில் தான் திருப்பி போய் சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கான எல்லாத்தையுமே பண்ணாங்க.
அப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல பேரண்ட்ஸ் போய் தலையிடலையா அதில்? ஈவன் அவங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதனால தானே அவங்க இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அவர் வந்துட்டு ஏதோ சொல்றாரு, லவ் பண்றதே பாவம், நாங்கெல்லாம் பாவிகள்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் எங்களை வந்துட்டு முத்திர குத்திட்டாங்க அப்படின்றாரு. நாங்க வந்துட்டு சொல்லுவோம், லவ் அப்படின்றது வந்துட்டு ஒரு அழகான ஒரு உணர்வு, அது காட் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட். ஆனா அந்த கிஃப்டை காட் நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டான டைம் வர வரைக்கும் நம்ம அதை பத்திரமா வச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியா நமக்கு யூஸ் ஆகாது, அது தவறான ஒரு வழியில தான் போய் முடியும். அப்போ காதல்ங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் இருக்குன்றீங்க. ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜ் நம்ம வந்துட்டு லவ்ல தான் அந்த மேரேஜே சஸ்டைன் ஆகுதுன்னு நான் இவங்க சொல்றேன். சொல்லுது ஒரு அருமையான பாயிண்டா இருக்கு. நீங்க சொன்ன எல்லா லவ்வும் இங்க வந்துட்டே. இல்ல அப்படி கிடையாது. அது அந்த விசேஷம் அந்தந்த காலத்துல தான் படிக்க முடியும், அந்தந்த விஷயத்தை அந்தந்த காலத்துல தான் செய்ய முடியும். அதே போல காதல்ங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயம். இன்னும் என்னைய பொறுத்தளவு காதல்னு சொல்றதை விட அன்பு செய்யலாம் மனைவிய. இதுதான் என்னைய கிடையாது. அன்புக்கு இங்கிலீஷ்ல என்ன? லவ். காதல்ன்ற வேர்டே வந்து என்னைய பொறுத்தளவு நான் தவறுன்னு தான் சொல்லிக்கிட்டு சரி, இருக்கேன். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு நடக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ நீங்க வந்து பொண்ணோட போட்டோ பார்க்க மாட்டீங்க, அவங்க என்ன ஜாப் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்காம நீங்க என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு போய் தாலி கட்டுவீங்களா? இது இப்ப நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையே. நாங்க அது மாதிரி பார்க்க மாட்டோம், பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு குடும்பமா நீங்க தானே உட்கார்றாங்க. காதலுக்கு சொல்றீங்கல்ல, காதல்ன்றது அது எல்லாத்தையும் பார்த்து வர்றது தானே. காதலை விட்டுருங்க, அன்பு செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அன்பு தானே காதலே. நல்லா புரிஞ்சுக்குங்க, அன்புன்றது வேற, காதல்ங்கிற வேற. ரெண்டைக்கு ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே வேற வேற. ஆனா இப்போ ரெண்டுக்கும் டெஃபினிஷன் நீங்க எங்க இருந்து எடுத்திருக்கீங்க, அதுதான் இப்போ பிரச்சனை. உலகத்துல இருந்து எடுக்கிறீங்களா, சினிமால இருந்து எடுக்கிறீங்களா, இல்ல வேதத்துல இருந்து எடுக்கிறீங்க? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது காதல்ன்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். காதல், எதை வச்சு நம்ம அன்பு வேற பேசிக்கிட்டு வேற நீங்க இருக்கோம் சொல்றீங்க. இல்ல இப்ப நீங்க இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, ரெண்டு விஷயத்தை ரெண்டு பேரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம நடக்கிற நடப்பை வச்சுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து சொல்றீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இருக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா அப்படி பண்ணணும், இப்படி செய்யணும். எங்க இருந்து எடுக்கிறாங்க அதுலதான் இருக்கு. சார், ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களால காதல் பண்ண முடியலன்னு ஒத்துக்கோங்க. நான் ஏன் அதை ஒத்துக்கணும்? நீங்க அன்பு செய்யுங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. உங்ககிட்ட அன்பு இல்லையா? எங்க கிட்ட அன்பு இருக்குங்க. அதேதான் நாங்களும் சொல்றோம், எங்க கிட்டயும் அன்பு இருக்கு, எங்களோட அன்பை நாங்க கொடுக்கறோம்னு சொல்றோம். முன்னாடி இருக்கிற அன்பை சொல்றீங்க, நாங்க சொல்றது மேரேஜ்க்கு அப்புறம் இருக்க அன்பை சொல்றோம். நிறைய பேர் சொன்னீங்க ஆஃப்டர் மேரேஜ்ல வந்துட்டு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ நாங்க வந்துட்டு சொல்லுவோம், ஆஃப்டர் மேரேஜ்ல எங்க வந்துட்டு பியூரான ஒரு லவ் இருக்குதோ அங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த மேரேஜ் வந்துட்டு சஸ்டெயின் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ்ல வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன். இப்போ பேசுறத வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரெண்டு சைட்லயுமே பிரச்சனை இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆனா எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், இதுல என்ன தப்பு? நான் என்ன சொல்றேன், ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்குதுன்றது ரெண்டு பக்கமே ஒத்துக்கிறோம், கரெக்டா? நான் இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற பொண்ணை நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்குறேன், எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, லைஃப் லாங்காக இவங்க வந்து என் கூட வந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும் எல்லா விதத்துலையும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இதில் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பாயிண்ட் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் பற்றி பேசினாங்க. நான் அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி சண்டை வந்து அதுக்கப்புறம் திரும்பி எங்கே வருது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட போகிறது கிடையாது, நேராக பேரண்ட்ஸ்கிட்ட தான் வருது. அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடியே ஏன் பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட்டோட உட்காந்து நல்லா ஆலோசிச்சு பண்ணக்கூடாது? நல்ல ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் தான் முழு முதற் காரணமாக இருக்கிறாங்க ஒரு சில விஷயத்துலன்னு சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கு கொண்டு வராமையே ஆஸ் அ கப்பலாக நாங்களே வந்து ஏன் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாது தான். அது எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? நாங்க எங்களால முடியும். சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும்னு ஒண்ணா பார்த்து செஞ்சவங்க ஏன் உங்க மேரேஜ்ல பண்ண மாட்டாங்களா? பேரண்ட்ஸோடைய இன்வால்வ்மெண்ட்டோட அந்த மேரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா பேரண்ட்ஸோட டிசிஷனும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட்டோட வர்ற குழந்தை திருமணங்களை என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட் ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக போயிருக்கீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து எல்லா மேரேஜுமே லவ் மேரேஜ் தான் இல்லையா? அப்படிதானே? அங்க அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ரேரா இருக்கும் இல்லையா? ரொம்ப ரேர். நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம். இதுல வந்து என்னதான் சொன்னாலும் லவ் மேரேஜ் ஆனாலும் திரும்ப அவங்க ஃபேமிலிக்கு போகத்தான் போறாங்க, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க தமிழ்நாட்டுல லவ் மேரேஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? நீங்க சொல்லுங்க. மேரேஜ்ன்றதே பெரிய ரிஸ்க் தான். ஒருத்தர் விதமா சொன்னாரு, மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ்,
மேரேஜ் இஸ் ஃபார் மென். திருமணம்ன்றது சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு இல்லை. அதாவது எனக்கு ஒருத்தரை பார்த்தா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பிக்கிறது திருமணம் கிடையாது. வாழ்நாளெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சிருக்கிறது தான் திருமணம் இல்லையா? அதனால் மேரேஜ் இஸ் நாட் அ கேம். அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை பார்த்து பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பிடிச்சதுனால தான் லவ்வே பண்ணுறீங்க, சும்மா ரோட்டில் இருக்க எல்லாரையுமா பிடிச்சிட்டு வரீங்க, அவ்வளோ பெரிய இருதயமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒருத்தரை பிடிச்சி உங்களுக்கு அது இருக்கிறதுலே பெஸ்ட் எதான் ஆப்ஷன் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு அது எப்படியாவது விரட்டி பிடிக்கணும்னு போய் நீங்கள் அதை போய் லவ் பண்ணுறீங்க. அதில் ஒருத்தர் என்ன ஆட் பண்ணிட்டார், திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா கமிட்மெண்ட்டோடு இருக்கிறது தான் லவ் அப்படின்றாரு. ஸோ கமிட்மெண்ட் எப்போ தெரியும்? லவ் பண்ணும் போதெல்லாம் கமிட்மெண்ட் தெரியாது. ஸோ இட் டேக்ஸ் அ வைல். அது வந்து நான் சொன்னது போல் இப்போ இந்த பேசிக்கலாக நம்ம பேசிகிட்டு இருக்கதே என்னன்னு சொன்னால், ஹவ் ஆர் வி கோயிங் டு கெட் மேரிட்? அல்டிமேட்டாக டெஸ்டினி வந்து மேரேஜ் தான். ஸோ எப்படி நம்ம கல்யாணம் பண்ண போகிறோன்றத டெசிஷனில் தான் இப்போ 2 பேர் போராடுறோம். இன்ஃபேக்ட் பைபிளில் ஒரு 3வது விதமான கல்யாணம் இருக்குது தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அரேஞ்ச்டு மேரேஜ் ஒன்று, அது ஈசாக்கின் திருமணம். 2வது லவ் மேரேஜ், அது யாக்கோபு ராகேல் திருமணம். 3வது ஒரு மேரேஜ் இருக்குது, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் இருக்குது தெரியுமா? அது வந்து யாக்கோபுடைய முதல் திருமணம். லேயாளுக்கும் தெரியாது இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுதுன்னு, யாக்கோபுக்கும் தெரியாது இதான் நம்ம பொண்ணாக வரப்போகுதுன்னு. காலில் எழுந்து பார்த்த பிறகு தான் தெரியுது வேற பொண்ணை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபோர்ஸ்ட் மேரேஜ். ஸோ நிறைய விதங்களில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையான சக்ஸஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் பிஃபோர் மேரேஜ். லவ் மேரேஜ்லேயும் நம்ம கேரண்டி பண்ண முடியாது, அரேஞ்ச் மேரேஜும் கேரண்டி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். கண்டிப்பாக அது வந்து மேரேஜ்ன்றது வந்து பிஃபோர் மேரேஜில் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு எந்த கேரண்டிஸ் யாருமே கொடுக்கவே முடியாது. அதான் என்னுடைய தாட். ஆனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி ரொம்ப போராடுறீங்க இப்போ 2 பேரும், எது கரெக்டான விதமான திருமணம்னு பார்க்கலாம், அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஐயா, நீங்கள் வந்து 3rd டைப் ஆஃப் மேரேஜ் ஒன்று சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா அப்பா தான். ஆக்சுவலி அப்பாவுக்கு பார்த்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னு 2-3 நாள் முன்னாடி ஓடி போயிட்டாங்க. பட் ஆனால் ஃபேமிலி மூலியமாக எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவை பார்த்து லைக் கெட்டிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னதும் எங்கள் அம்மா கீழ்ப்படிஞ்சு எங்கள் அப்பாவை வந்து கெட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் 2 பேர், நானும் என் தங்கச்சியும் இருக்கோம். ஸ்டில் நான் எந்த ஃபைட்டாக இருந்தாலும் லைக் பேரண்ட்ஸ் வந்து முன்னெடுத்து நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. லைக் ஏன்னா நாங்களும் வளர்ந்துட்டோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் மாற மாற லைக் அந்த அன்பு வந்து எங்கள் மூலியமாக வெளிப்படுதுன்னு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஃபோர்ஸ் மேரேஜுக்கு ரொம்ப ஆணித்தரமாக இன்னைக்கு நிற்கிறீங்க. உங்களுக்கு கூட ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணால் ரெடியாக இருக்கீங்க. பட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் 3rd டைம் சொன்னீங்கல்ல. வெரி குட். அதுவும் அது நானும் வெரி குட். ஷி ஆக்சுவலி brought it out. அதாவது ஃபோர்ஸ் மேரேஜ் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் சம் கேசஸ், நாட் ஆல் கேசஸ், சம் கேசஸ் ஃபோர்ஸ் மேரேஜ் ஆல்சோ ஒர்க்ஸ். அதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு வெஸ்டர்னைஸ் கல்ச்சரை வந்து ரொம்ப உள்ளே கொண்டு வராங்க. ஏன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கூடாதா, வெளிநாட்டிலேருந்து எல்லாமே அதானே பண்ணுறாங்க இந்தியாவை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு சென்சஸ் 2020 வந்து சென்சஸ் எடுக்கும்போது வெளிநாட்டில் வந்துட்டு 64% வந்து டிவோர்ஸ் வந்து வருஷத்துக்கு நடக்குது. அதே இது இந்தியாவில் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 1% தான் நடந்திருக்கு. இதுலேயே தெரியலையா அரேஞ்ச் மேரேஜில் தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபாரின்ல அவங்க கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். நான் சொல்றது தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க ஃபாரின் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து அதுதான் சொல்றேன். ஃபாரின்ல ஏன் டிவோர்ஸ் ஆகுதுன்னா அவங்க கல்ச்சர் அப்படி இருக்கு. ஆனா நம்ம கல்ச்சர் அப்படி அப்ப அந்த கல்ச்சரை தானே இப்போ இங்க ஃபாலோ பண்றீங்க. அந்த கல்ச்சரை தானே இப்போ உள்ள கொண்டு வரீங்க நீங்க. இல்ல சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிவோர்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கல்ச்சரும் ஒரு காரணமா இருக்கா. பட் நம்ம கல்ச்சர் அப்படி கிடையாது. நம்ம கல்ச்சர் லவ் பண்ணாலும் நம்ம ஒரே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு கல்ச்சர். அப்படி வந்தனால அப்படி கிடையாது. அப்படி வந்தனால தான் 60% வந்து 3 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிவோர்ஸ். அந்த கல்ச்சர் வந்தவங்க எல்லாமே வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் வந்திருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. அது வந்து டிவோர்ஸ் வந்து லவ் மேரேஜ்ல தான் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அரேஞ்ச் மேரேஜ்ல அதிகமா இருக்கு. லவ் மேரேஜ்ல தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்கயா. என்னது? நீங்க நியூஸ் ரீட் பண்ணி தெரியும்.
நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க. அழகாக வந்து பாஸ்டர் சொன்னாங்க, கமிட்மெண்ட் எப்போ வரும், அது வந்து ஒரு மேன் கிட்ட தான் வந்து அது இருக்கும், ஒரு பாய் கிட்ட வந்து அது இருக்காது. அது எப்போ வரும், வென் யூ கெட் மெச்சூர்ட் எப்போ வரும், நீங்கள் வந்து நல்லா சம்பாரித்து வேலை செஞ்சு ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் வரும். சின்ன வயசுல வந்து அது மெச்சூர்ட் கிடையாது. எல்லாம் வந்து அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர அந்த இன்ஃபேக்சுவேஷன்ஸ், அதை பார்த்தோன்னே வந்து அழகாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஷைன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அந்த அட்ராக்ஷன் தான் வருதே தவிர ஒரு கமிட்மெண்ட், ஒரு மெச்சூர்டான மைண்டில் வந்து அவங்க வந்து லவ் பண்ணுறது கிடையாது. இவங்க அதான் சொல்றாங்க, வயசுக்கு வந்த பிறகு வேலைக்கு வந்த பிறகுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 9th ஸ்டாண்டர்ட் above நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துல என்ன இருக்குன்னா, ஆர் யூ கமிட்டட்? நீ கமிட்டட் இல்லைன்னா உன்னை வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த காலத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து லவ் பண்ணுறியானா உன்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நீ கமிட்டட் இல்லைன்னா உன்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தே டோன்ட் ஹேவ் த மெச்சூர்டு. சரி, அப்போ வேலைக்கு போயிட்டு லவ் பண்ணால் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போயிட்டு லவ் பண்ணால் பிரச்சனை தான். இல்ல, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, நீங்க 9th பிள்ளைங்க நான் வேலைக்கு போறதுன்னா மெச்சூரிட்டி எப்போ வரும், அதுக்கு தான் வந்து நான் வேலைக்கு போனதுக்கு மெச்சூரிட்டி வரும் நீங்க அப்புறம் ஸ்டார்ட் ஏர்னிங். எப்பதான் மெச்சூரிட்டி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சொன்ன கேசஸ் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் சொல்றீங்க. பாஸ்ட்ல பிரசன்ட்லி நடக்குது. இல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து இந்த கோர்ட் சொன்ன வந்து அதெல்லாம் ரீசன்ட் 2023 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே, டிவோர்ஸ் ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே அதை ஃபேக்ட் எடுப்பாங்க. சோ அது முடிஞ்சது, நம்ம சொல்லி கொடுப்போம் எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவ்வளவுதானே. நீங்க சொல்ற இது இப்ப இருக்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்ட்ட போய் சொன்னா அவங்க வந்து ஒத்துப்பாங்களா? ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்ற இந்த காலத்துல ஒத்துப்பாங்களா? ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்க அரேஞ்ச் மேரேஜும் பண்ணி வைக்க முடியாது. ஸோ ரெண்டுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து லீகலே கிடையாது இதுல. ஸோ அவங்களுக்கு கொண்டு வராதீங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் நாங்கள் வந்து இன்சஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா, பிஃபோர் மேரேஜுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நிறைய தப்பு செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம வெளியில போய் சுத்துறது, அப்பா அம்மாட்ட போய் சொல்றது, நைட்டு நேரம் வரைக்கும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கு, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், தவறான ஒரு காரியத்தை அடிமையா இருக்கிறது. இந்த மாதிரி காரியத்தை இப்படி இருக்கிறனால தான் முக்கியமாக யூத்து டீனேஜ்னா அது வந்து அந்த பருவமே வந்து அப்படியே குரங்கு பருவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த இதில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சார், அவங்க வந்து உண்மையான லவ் பற்றி என்னன்னு தெரியல. நிறைய பேர் கைத்தட்டுறப்ப நான் நினைக்கிறேன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ்னாலே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதான். அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்காக அவன் முடியாததையும் முடிச்சு காட்டுறான். அவனால் மேக்ஸில் மார்க் எடுக்க முடியாது தான், ஆனாலும் முடிச்சு காட்டுறான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நான் நினைக்கிறேன் நிறைய சீரியல் பார்த்து, நிறையா டிவி ஷோஸ், நிறையா படங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். லவ்வை பற்றி உங்களுடைய பிம்பம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரியான சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பாஸ்டர் அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். திருமணம் தான் நம்ம போய் சேர வேண்டிய இடம். 3 வழிகளை சொன்னாங்க. நம்ம யோசிக்காத ஒரு வழியும் சொன்னாங்க ஐயா. ஒரு வழி வந்து காதல், ஒன்று வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொல்லியிருக்கோம். நம்ம போய் சேர்ற திருமணத்தை பத்தி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காதல் அப்படி பேசிட்டு இருக்கோம், அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்க மாதிரி பர்சனலா போற மாதிரி இருக்கு. காதல் ஏன் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலையில? அண்ட் வேதத்தின்படி நம்ம அதையும் மறந்துடக்கூடாது, வேதத்தின்படி சொல்லி நீங்களும் அதே மாதிரி எதனால நீங்க வந்து சொல்றீங்க, அதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லி திருமணத்தை பத்தி நம்ம பேசுவோம். வெறும் லவ் பத்தி பேசல. ஓகேவா? வேதாகமத்தின்படி கேட்டீங்க, ஒரு நல்ல வசனம் இருக்கு, குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேரேஜ்ல ஒரு அம்மா அப்பா ஒரு புரோக்கரை வச்சோ இல்ல மேட்ரிமோனில வச்சு பார்ப்பாங்க. குணத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கண்டுபிடிங்க. கொஞ்சம் கல்யாணம் பண்ணீங்க, அதுலதான் சார் நிறைய சிக்கல் இருக்கு. கல்யாணம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல தவறா போறதும் இருக்கு, சரியா போறதும் இருக்கு. ஆனா காதலுங்கிறது சரியா நீங்க ஒரு மனம் 2 பேர் சரியா காதலிச்சாங்கன்னா, அவங்க குணத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த காதல் திருமணத்துல சரியா கொண்டு போய் தான் சார் முடியும். லவ் மேரேஜ் வந்து 10 கட்டளையில உள்ள 2 கட்டளைகளை மீறுது அப்படின்னு சொல்லார். ஒண்ணு வந்து பிறனுடைய பொருளை திருடாதே, இன்னொருத்தனுடைய மகாவா அவங்க திருடுறது வந்து இச்சிக்கிறது வந்து பாவம். பெற்றோரை கனம் பண்ணாம நீங்க வந்து லவ் பண்றீங்க. 2 10 கட்டளை மீறுறீங்க. ஸோ லவ் மேரேஜ் தப்புன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இந்த 10 கட்டளைகள்ல 2 இது மீறுறோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்கள் உண்மையாக காதல் செஞ்சால் நாங்கள் ஏன் திருட போகிறோம்? அவங்கள்ட்ட போய் நேரடியாக எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் கமிட்மெண்ட்டில் இருக்கோம். நாங்கள் மேரேஜ் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் இழுத்துட்டு ஓட போகிறது இல்லை யாரும். ஸோ அப்படி பண்ணும்போது அது எப்படி
திருடுறதுல வரும். அப்பா நோ 10 கட்டளையில சொல்லிட்டாங்க. ஒண்ணு. சரி நீங்க ஓப்பனா போய் அப்படி கேக்குறீங்க. போயிட்டு நீங்க உங்க மாமனார்ட்ட கேக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அரேஞ்ச் மேரேஜ். நீங்க தனியா போய் கேட்கறத குடும்பத்தோட போய் கேட்கறது தான் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றாரு. அதே மாதிரி நாங்க லவ் பண்ணி என் ஃபேமிலியோட நான் போய் கேட்குறேன் பொண்ணை, அது பேர் அரேஞ்ச் மேரேஜ். நீங்க ஒத்துப்பீங்க தானே? இப்போ ஒருவேளை மாமனார் ஒத்துக்கலன்னு வச்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? யாக்கோபுக்கு அதுதானே நடந்தது. அவங்க மாமனார் வந்து ராகேல கொடுக்கல. இல்ல அவர் கொடுத்தாரு, இலவச இணைப்பு சேர்த்தாரு. அதாவது ராகேல திருமணம் பண்ணி தாரேன்னு சொல்லி லேயால திருமணம் பண்ண வச்சார். ஆனா அவர் ராகேல தான் திருமணம் பண்ண போறான்னு நினைச்சான். அந்த சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களே. ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறோன்னு. ஆனா யாக்கோபுக்கு அது கூட தெரியல. ஸோ இதுதான் ஃபோர்ஸ் மேரேஜ். ஆனால் அந்த ராகேலே தான் வந்துட்டு கடைசியில் லேயால கல்யாணம் பண்ணார். இது ஆக்சுவலி வந்து கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி 7 இயர்ஸாக வந்து அவர் வீணடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. போகிறப்போ கடைசியாக பிரச்சனை வருது யாரால? லேயால்னால இல்லை, ராகேல்னால. ஆனால் அந்த மேரேஜ் வந்து லேயால் கூட சஸ்டெயின் ஆகுது, ராகேல் கூட சஸ்டெயின் ஆகலை. அங்கே வந்து நிறையா இது பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் சிலையை தட்டிட்டு போய் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. கடைசியில் அது வந்து பிரச்சனையில தான் கொண்டு வந்து விடுறது. அங்கிள் வந்து ஒரு இது சொன்னாங்க, இன்னும் யூ ஆர் ஸ்டீலிங், திருடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருடுறதுக்கு நான் ஒரு மீனிங் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. சரி, இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஒருத்தர் 2 பேர் லவ் பண்ணாமல் இருக்கிறவங்க யாருமே கிடையாது, மோஸ்ட்லி மெஜாரிட்டியாக. ஸோ அவங்க லவ் பண்ணவங்களாம் யார்? இன்னொருத்தவங்களுக்கு காட் நியமிக்கப்பட்ட வச்ச ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவனோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து ரொம்ப கமிட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸ் அங்கே ஹர்ட் பண்ண போகிறது. யூ ஆர் ஸ்டீலிங் தேர் ஃபீலிங்ஸ். அவங்க வச்சுருக்க கமிட்மெண்ட். சில பேர் வந்து நல்லா போயிட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களே வந்து பாவத்துக்கு நேராக வந்து நம்ம பாவன்றது பதிலாக உங்கள் வழிக்கு வந்து இருக்கிறீங்க, உங்களோட ப்ளஷர்ஸ்க்காக, உங்களோட சுயத்துக்காக அவங்கள இழுக்கிறீங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ யூ ஸ்டீலிங் த ஃபீலிங்ஸ் இல்லை, அப்போ நீங்கள் திருடுறீங்கன்னு தானே அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையான கருத்து. அவங்க சொன்னாங்க பேரண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த உலகத்துக்கு வரும்போது இந்த பேரண்ட்ஸ் தான் ஆண்டவர் முதல்ல நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம பேரண்ட்ஸ் தான். நாங்கள் யாரும் வந்து பேரண்ட்ஸை எதிர்த்துட்டு நாங்கள் வந்து தனியாக ஓடி போகிறோம், நாங்கள் லவ் பண்ணிட்டு நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு இங்கே இருக்கிற யாரும் உட்காந்துருக்கிறவங்க சொல்லலை. நாங்களும் என்ன சொல்கிறோம், வேதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பெண்ணை பார்க்குறோம். எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்குது. எப்படி உலக பிரகாரமான ஒரு அப்பா கிட்ட எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஸோ எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம பிடிச்ச வேலைக்கு நம்ம போகிறோம். ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு, அதை காசு கொடுத்து வாங்குறோம். அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்குது, ஏசப்பா கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்குது. நான் அந்த உரிமையோடு போய் என்ன கேட்குறேன், ஏசப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் அப்பா ஒத்துக்கிற பட்சத்தில் நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ நம்ம வந்து காட்ஸ் வில்ல தான் அதை பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும், ஆண்டவரே நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணேன், அப்போ இதில் ப்ராப்ளம் இருக்குது, நான் அந்த ப்ராப்ளம் போய் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். நானே சூஸ் பண்ணிட்டோம்னா எனக்குள்ள கில்ட்டே என்ன பண்ணாது, அவர்கிட்ட கொண்டு என்னோட பாயிண்ட் தான் நீங்களும் சொல்கிறீங்க. நான் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா ஒத்துக்கிட்டாரு, பிரச்சனை வருதுன்னா நான் அப்பாட்ட போய் கேட்பேன். ஒத்துக்கலன்னா நான் பண்ண மாட்டேன். அதுதான் நான் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றோம். அப்போ அதுல அரேஞ்ச் மேரேஜா தானே இருக்கும். அது எப்படிங்க அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருக்கும்? நீங்க அரேஞ்ச் மேரேஜ்னு பேசுறது உலக பிரகாரமான அரேஞ்ச் மேரேஜ் பேசுறீங்க. நான் வேதத்தின் அடிப்படையிலன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ்லயுமே இப்போ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்கும். இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள நீங்க அரேஞ்ச் மேரேஜ் யோசிக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் வந்து வேற கேஸ்ட்ல இருக்கு, உங்களால உங்க அப்பா அம்மாவை அப்போஸ் பண்ணி உங்களால பண்ண முடியுமா? அது எப்படி உங்களால நீங்க தான் தன்னாலே நடக்கும். காட்ஸ் வில்னா தன்னாலே மூவ் ஆகும். இப்போ இதுல லவ் மேரேஜ்ல பண்றதுக்கு அதுல தான் நிறைய ஃப்ரீடம் இருக்கு எங்களுக்கு. ஆனா அது அரேஞ்ச் மேரேஜ்ல பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா? உங்க அப்பா அம்மா நோ, வாய்ப்பே இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை நான் பார்க்கவே மாட்டேன், நீங்க தான் பாக்குறீங்க. உங்க அப்பா அம்மா பார்க்கல, உங்க அப்பா அம்மாக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியல, நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு பரிதாபமான நிலைமை நடந்துச்சு. நான் யூத் மீட்டிங் போகும்போது எல்லாமே 2 கேள்வி மெயினா வரும் கண்டிப்பா. ஒண்ணு வந்து லவ் பண்றது ரைட்டா தப்பான்னு, இன்னொன்று வந்து சினிமா பார்க்கறது ரைட்டா தப்பான்னு. ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு செட்டப்ல உள்ள ஒரு யூத் கேம்ப் அது. அங்க வந்து ஃபாஸ்டிங்லாம் விடுவாங்க பசங்களை. சில பசங்க ஏறி குதிச்சு பக்கத்துல போய் சாப்பிட்டுலாம் வருவாங்க. அந்த மீட்டிங்ல வந்து லவ் பத்தி கேட்டாங்க. ஒரு பையன் சொன்னா, ஒருவேளை நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது நான் வந்து விட்டுறலாம்னு நினைச்சு நான் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ நான் வந்து ரொம்ப தெளிவா சொன்னேன், தம்பி உன் வயசு ரொம்ப கம்மியா இருக்குது, நீ கடவுள்கிட்ட நம்ம நல்லா நெருங்கி வா, முதல்ல நீ நல்லா ஜெபம் பண்ணு. ஒருவேளை நீ லவ் பண்ணிருக்கிற பொண்ணை என்ன பண்ண நீ யோசிக்கிற, ஆண்டவர் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாருன்னா நீ விடுறதுக்கு ரெடியா இருப்பியா
அப்படி விட்டேன்னா ஆண்டவர் உனக்கு அருமையான மனைவியை தருவாரு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். முடிஞ்சிருச்சு. ஒரு ஊழியக்காரன் வந்தாரு. ஆனா நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டீங்க. வெளியே வந்தப்ப அந்த போய் சொல்றான், டேய் இருக்கிறத கழட்டி விட்டா ஆண்டவர் புதுசா தருவாரு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஸோ நான் வேதாகமத்தின் படின்னு சொல்லும் போதே நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இது எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ வேதாகமத்தின் படி இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிட்டிக்கும் வில்லேஜுக்குமே வித்தியாசம் இருக்கு, டவுனுக்கு வித்தியாசம் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க என்ன மாதிரி முன்மாதிரி வைக்கிறீங்க இந்த விஷயத்துல லவ் மேரேஜ் எந்த அளவுக்கு நம்ம ஊருக்கு பொருந்து நீங்க சொல்ல முடியும்? நம்ம மேரேஜை பத்தி தான் பேசுறோம், லவ் விட்டுருங்க, மேரேஜை பத்தி பேசுவோம். மேரேஜுக்கு அப்புறம் சார் முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கடவுள் கொடுத்த ஒரு இணை, இதெல்லாமே கடவுள் கொடுத்தது தான். என்ன நம்ம லவ் பண்ணி ஒருத்தவங்களோட குணங்களை முன்பே தெரிந்து கொண்டு அவங்கள நம்ம காதலிக்கிறோம், அதற்கடுத்து அது திருமணத்துக்கு நேராக கொண்டு வந்து திருமணம் பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தில் இதே இது நீங்கள் அமெரிக்காவில் லவ் பண்ணிங்கன்னா தப்பு பாவம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பட் நம்மளுடைய கல்ச்சரில் அது ஒரு பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் அதை தவறாக பார்ப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய காதலை கர்த்தருக்குள் நீங்கள் திருமணத்தில் கடத்தி உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளை நீங்கள் வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக மாறும். நீங்கள் ஒரு சொந்தத்துக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆகிறதுக்கு பதில் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கர்த்தருக்குள் எப்படி வேதாகமம் ஒரு இணையர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதோ அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் உண்மையா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா 10 வருஷம் லவ் பண்ணாலும் அவங்கள பத்தி உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது சார். அப்புறம் எந்த விதத்துல அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அந்த பொண்ணு, என்னோட யூத் மீட்டிங்க்கு வர பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். அவளை அவளுக்கு ஒரு ஃபேஸ்புக் மூலமா ஒரு லவ் ப்ரப்போஸ் வருது. அவங்க எங்கேயோ தெரியாதவங்க தான் சார் இது. ஆனால் பேசி பழக அவங்க ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்னன்னா இவளுக்கு சரி எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் ஒரு சர்ச்சுக்குள்ளே எங்களுக்கு வருது. அப்படி இருக்கும்போது சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, இல்லைப்பா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு விடுறது ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஆனால் ஒரு வருஷம் சரி நம்ம பிளாக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி போட்டா சார். இவங்க சொல்றாங்க 5 வருஷம் 10 வருஷம் சரி மெச்சூரிட்டி இது எல்லாத்தையும் சொல்றாங்க சார். அடுத்த வருஷம் பார்த்தோன்னா அவன் டிபியில் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு ஃபோட்டோ இருக்கு சார். இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்படிதான் நடக்குதே தவிர்த்து. அதே பொண்ணு வேற பொண்ணா? வேற பொண்ணு. ஓகே. ஸோ வேற பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணு அன்னைக்கு நோ சொன்னா சார். இன்னைக்கு அவளுக்கு கீழே 15 யூத் பிள்ளைங்களை அவள் லீட் பண்றா. ஏன் அன்னைக்கு அவள் நோ சொன்னதுனாலதான் இன்னைக்கு லீட் பண்ண முடியுது. இன்னைக்கு ஒரு வேளை அவள் அன்னைக்கு எஸ் சொல்லிட்டு அதே மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, நீயே முடிச்சது லவ் மேரேஜ், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு தானே சார் கேட்பாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு பாயிண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல நீங்க. ஸோ பிளாக் பண்ணிட்டாங்க. இது நானும் இங்கேயும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஊழியம் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கவங்களும் சொல்லலாம். ஸோ போத் சைடு இஸ் பாயிண்ட் இஸ் தேர். என்ன பாயிண்ட்னா, ஒரு பொண்ணு ஒரு வருஷமா பிளாக் பண்ணியிருக்கு, ஒரு பையன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. போய் துரத்த முடியுமா? இதே எங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அந்த பொண்ணு. இதுக்கு மேல இதுதாங்க லவ். அந்த பொண்ணோட டெசிஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணான்ல, அதுதாங்க லவ். அப்போ ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லுவா சார், அடுத்த மாசமே வேற கல்யாணம் பண்ணுவாங்க சார். இதான் சார் லவ், இவ்வளவுதான் சார். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. கான்டாக்டே இல்லன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க லவ் மேரேஜ் சொல்றது ஒரு ஃபேஷனபிள் இதாக இருக்கிறதுனால பண்றீங்களா, அல்லது ரெபலியஸா பண்றீங்களா, அல்லது நீங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை நான் முன்னால வைக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்தை வச்சு சொல்றேன், தமிழ்நாட்டை வச்சு சொல்றேன், சவுத் தமிழ்நாட்டை வச்சு பர்டிகுலர்லி சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இதுக்கு ஒரு ரிலீஸ் ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டது, நான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கேன், இப்போ அந்த லவ் எனக்கு ஆக்சுவலி கர்த்தருடைய சித்தம் இல்லை, வேணான்ட்டாங்க. ஏசப்பாவே நான் ரசிக்கப்படுற காரணமே அந்த லவ் என்னை விட்டு போனது தான். ஸோ நான் போனதுனால ரசிக்கப்பட்டுட்டு இப்போ கர்த்தருக்குள்ள வந்துட்டேன். இப்போது இதுக்கடுத்து நான் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அரேஞ்ச் மேரேஜில்
வர்ற ஒருத்தவங்க என்னை நம்புவாங்களா? நான் இதெல்லாம் ஓப்பன் அப்பா சொல்கிறேன். என்னை நம்புவாங்களா? என்னை சந்தேகப்படாமல் ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து முடிச்சு வச்ச ஒரு பையன். ஸோ அந்த பையனால் என்னை முழுசாக நம்ப முடியுமா? இல்லை என்னைய பிடிச்சி என்னைய மட்டும் என்னை டேரெக்டாக பிடிச்ச ஒரு பையனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அது எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக வந்த ஒரு நபர் என்னை பார்த்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா? எங்களுக்கு அது கேள்வியாக இருக்கும். நீங்க Maybe கத்தோடைய பார்க்குற சித்தத்தின்படி audience கட் பண்ணிட்டீங்க, அப்புறம் அதே கத்தர் சேர்த்து வைக்க மாட்டார நல்ல ஒரு பையனா? புரியல. கத்தோடைய சித்தத்தின்படி அது சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க ஆண்டவர்ல. ஃபர்ஸ்ட் லவ் இல்லை ஓகே. ஆனால் அடுத்து இப்போ என்னன்னா அடுத்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எனக்கு இந்த ஒரு பயம் இருக்கும்ல. மேபி ஆடியன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நான் அடுத்து வந்துட்டேன். ஆனால் இதுக்கடுத்து ஒருத்தவங்களை நான் லவ் பண்ணோம், இல்லை அவங்க என்னைய பிடிச்சி ஓகே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அப்பா அம்மா பார்த்து வச்ச ஒரு பையன் என்னைய பார்த்து ஓகே இதுக்கு முன்னாடி உன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு என்னை பார்த்து சொல்லுவாங்களாங்கிற சந்தேகம், பயம் இது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜில் இருக்கும். நீங்க நிறைய யோசிக்கிறீங்க அம்மா. ஓகே. காட் கொடுக்குற லவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, இந்த மாதிரி நிறைய லவ்வோட டெஃபினிஷன் நீங்கள் வந்து அங்கே போய் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு லவ் இருக்க பர்சனை வந்து கடவுளால் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் யார் அப்படின்னு சொல்லி காட் தீர்மானத்தை வச்சுட்டாரு. அதனால தான் அந்த ரைட் டைம் ரைட் பாயிண்டில் ரைட் ஏஜில் வந்து காட் வந்து உங்களோட விழா எலும்பும் உங்கள்கிட்டயே வந்து சேர்க்குறாரு. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த விழா எலும்பு எப்படி தெரியுமா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? மணி, வெல்த்து, ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பியூட்டி இதுலேயே பார்த்து அந்த ஏற்ற விழா எலும்பு வராதப்போ அது மிஸ்மேட்ச் ஆகிடுது. சரியா? மிஸ்மேட்ச் அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸை நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் அனுபவிக்கிறீங்க. அப்புறம் போய் கடவுளே விழுறீங்க. இப்போ கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி, எல்லாமே சந்தோஷமா முடியணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் கர்த்தருடைய சித்தம் அப்படி இருக்காது சில வேலைகளில். ஸோ எரேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அதில் தான் நம்ம எப்போவுமே அந்த வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஸோ எரேமியாவோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி ஜாலியாக இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ப்ராப்ளம்ஸ் வரும். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி. ஸோ அதை வச்சு நீங்கள் இதை டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அக்கா. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு திருமண ஏஜ் வந்துட்டு, ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் தேவை. ஸோ அப்போ வந்து அவங்க காட் கிட்ட வந்து ஏசப்பா என்னுடைய திருமணம், எனக்கு இப்போ திருமண வயது வந்துட்டு, எனக்கு வந்து என்னோட பார்ட்னரை என்னால் சூஸ் பண்ண முடியாது, நான் அந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா காட் கிட்ட, நீங்கள் எனக்கு வந்து ஒரு அடையாளம் தாங்க, அந்த அடையாளம் வந்து எந்த பர்சன் கிட்ட நிறைவேறுதோ அது வந்து நான் உங்களுடைய வில்லா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய மேரேஜ் லைஃப்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்து காட் வந்து எப்படி சொன்னாங்களோ அதே அடையாளத்தோட ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செட் ஆகுது. ஸோ அப்போ வந்து திரும்ப வந்து காட் கிட்ட கேட்குறாங்க, இசப்பா நீங்கள் கொடுத்த அடையாளத்தின்படி இவங்க இருக்காங்க, இவங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது காட் வந்து ஓகே சொல்கிறாங்க. அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு டெஸ்டிமனியாக எங்களோட சாப்பிளில் வந்து அப்போ வந்து சொன்னாங்க. ஒரு மெசேஜுக்கு வந்து அவங்கள கூட்டிருந்தப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நான் என்னுடைய லைஃப்பில் வந்து கடவுளுடைய சித்தத்தின்படி நான் லவ் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத அவங்க வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. அது வந்து நான் வந்து காட் கிட்ட ஒரு அடையாளம் கேட்டதுனால காட் வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் லீட் பண்ணாங்க என் லைஃப்பில். நானும் காடுக்கு அவர் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய வழியில் நான் அடங்கி இருந்தேன். இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. இந்த அடையாளம் கேட்குறதுல வந்து ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாஸ்டரோட ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு தம்பி வந்தான். ஆனால் நான் வந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். நான் லவ் பண்ணுற பொண்ணு வரவே சான்ஸ் இல்லைன்ற ஒரு ரோட்டில் போய் நான் உட்காந்துருப்பேன். அவள் வந்தான்னா நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் 110% சான்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவனை நல்லா அவுட் அண்ட் அவுட் தெரிஞ்சதுனால நான் வந்து அவனை இடக்கு மடக்கா கேட்டு அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன் வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி அடையாளம் கேட்டு உங்களுடைய உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்த சொல்லி அடையாளத்தை கேட்கும்போது அடையாளம் வந்துருச்சு என்ன சான்ஸ்? ஆக்சுவலி இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால்
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக எந்த லெவலில் growth இருக்கேன்னு இருக்கு. ஸோ என் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகலாம். 2 மைண்டாக இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி என்னோட மைண்டே என்னை கேட்கலாம். ஸோ நான் செகண்ட் பர்சன்ட்ட போகலாம். என்னைய ஸ்பிரிச்சுவல் growthல நடத்தினவங்க அவங்க கிட்ட நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அது அவங்க சொல்கிறதும் தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்னை நடத்துகிற பாஸ்டர். ஸோ இவங்க இத்தனை பேர் கன்ஃபர்மேஷன் ஏன்னா ஒரு மேரேஜ் வந்து சாதாரணமாக அங்கிள் சொன்ன மாதிரி நடக்க போகிறது இல்லை. அது ஒரு விளையாட்டு கிடையாது. ஸோ நான் நிறைய கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ அந்த பையன் ஒருவேளை மேபி இவங்க சொன்ன மாதிரி மூட் ஸ்விங்கில் இருந்ததுனால அப்படி நடந்திருக்கலாம். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டமே இந்த மாதிரி ஸ்விங் நடக்குங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா இப்போ 2 மாப்பிள்ளை இருப்பாங்க, 2 அலைன்ஸ் இருப்பாங்க. ஒரு அலைன்ஸ் வந்து வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. இந்த அலைன்ஸ் உண்மையிலே சூப்பரு, இந்த அலைன்ஸ் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வீடு இருக்கு, இப்படி அப்படி நிறைய சொல்லுவாங்க. இன்னொரு அலைன்ஸ் பார்த்தா அப்படி இருக்காது. இப்போ குடும்பமே என்ன பண்ணுன்னா இந்த நல்ல அலைன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கர்த்தர் ஒரு வேளை இந்த அலைன்ஸ் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏசப்பா உண்மையிலே என்கிட்ட தான் பேசுறாரா, இதுதானா? ஏன்னா நல்ல வாழ்க்கை தானே ஏசப்பா கொடுப்பாங்க, இப்படி வாழ்க்கை எப்படி கொடுப்பாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். அடுத்து ஸ்பிரிச்சுவல் growthல இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்போம். ஸோ இதுதான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலில் போய் கேட்கலாம், தப்பு இல்லை. யாருமே வந்து நம்மளோட மேரேஜை வந்து தடுத்து நிறுத்தணும், இவங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படி யாருமே நினைக்க மாட்டாங்க. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்கலாம் தாராளமாக. ஒரு அட்வைஸ் கேட்கும்போது அவங்க கருத்துட்டு கேட்டு கூட விசாரிச்சு கூட நமக்கு சொல்லுவாங்கல்ல. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் இதை கேட்டுருக்கவங்களும் சரி, இவங்க லவ் பண்ண வைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் துண்டா ரீல் கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு எங்களை ஒரு வழி பண்ணிடாதீங்க. 2 பக்கத்தில் உள்ள நன்மை தீமைகளை நம்ம வந்து நல்லா கேட்கும் போது தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம். யாரையும் நாங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல. அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறதில்ல. சரியா? அரேஞ்ச் மேரேஜ் ரைட்டு தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. 2லேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, வேதத்தின்படி நம்ம சொல்லிட்டோம். இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், 2 பேருக்குமே சொல்ல விரும்புகிறேன். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் ரெண்டுமே ஒரு வகையில் ஒன்று தான். பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம அரைவாகிற இடம் வந்து மேரேஜ். இதில் நம்ம கல்ச்சரில் தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை லவ் பண்ண போகிறீங்க, முத ஒரு பாயிண்டில் கிளிக் ஆகுதுன்னு சொல்லிங்க இல்லையா, அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் முன்ன பின்னே தெரியாத ஒரு ஆளை தான் கிளிக் ஆகுது. முத கிளிக் ஆன பிறகு நீங்கள் அவங்ககிட்ட பழகுறீங்க, ரிஸ்க் எடுத்து பழகுறீங்க. ரொம்ப நாள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக 100% புரிஞ்சிக்க முடியல. கல்யாணம் முடிஞ்சவங்களே புரிஞ்சிக்க முடியல. ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட புரிய முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட பெட்டர் சைடை காட்டுறீங்க. நீங்கள் அப்படி மேலே போகிறீங்க, லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் கூட பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ட்ரூ கலர் சில விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது அந்த நேரத்தில் வந்து அப்படியே டொயட் பாடி பறந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தப்பாக தெரியாது எல்லாம் இப்போ தப்பாக தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அதே மாதிரி தான் முன்னப்பன தெரியாத ஒரு ஆளை தான் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. 2 பேருமே முன்னப்பன தெரியாத ஒரு ஆள்கிட்ட தான் வரீங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆளை பார்ப்பீங்க, இன்னொரு ஃபேஸை பார்ப்பீங்க. எவ்வளோதான் பழகியிருந்தாலும், எவ்வளோதான் புரிஞ்சிருந்தாலும். இந்த சூழ்நிலையில் 2 பேர் சொல்லும்போது 2 பேருமே கர்த்தருடைய சித்தம், கர்த்தருக்கு புகழ் கொண்டு வர மாதிரி நடக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது கர்த்தர் கையில் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து முன்னப்பன தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, பழகின ஆளாக இருந்தாலும் சரி கொண்டு வருவார். நான் முதல்ல சொன்னேன், எல்லா கிறிஸ்தவ மேரேஜும் லவ் மேரேஜ் தான் இருக்குன்னு நான் சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சூழ்நிலை பாஸ்டர் வந்து கடைசி கன்க்ளூஷன் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓகே, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடல் தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் கூட கேள்விப்படாத நிறைய புது புது தாட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சது. லவ் மேரேஜ் பற்றி வித்தியாசமான ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், அண்ட் அதே போல் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான தாட்ஸ். 2 பக்கம் ஐ வாஸ் என்ஜாயிங் போத் சைட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய தாட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஐ திங்க் போத் ஆர் ஓப்பன் ஃபார் ஒப்பீனியன். 2 பேருமே ஒப்பீனியன்ஸ் டிஃபராக இருந்தாலும் ஐ திங்க் we need to listen to each other's opinion. அதில் வந்து ரொம்ப நம்ம ஓப்பனாக இருக்கணும். இப்போ மெயின் கேள்வி என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனா வந்து எந்த மெத்தட் ஆஃப் மேரேஜை சூஸ் பண்ணுறது? பைபிளில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மேரேஜஸ் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இல்லை லவ் மேரேஜும் இருக்குது அப்படின்வாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிடுவோம் எப்பவுமே பொதுவாக, இல்லையா? இப்போ வந்து உதாரணமாக அரேஞ்ச்டு மேரேஜ்னு பேசுகிற கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவர் உன்னை அனாதி ஸ்நேகத்தினால் சிநேகித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டாருன்னு. இப்போ உள்ள ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் லவ் மேரேஜ் நிறைய பேர் அதை வந்து அந்த ஆப்ஷனை தெரிந்து கொள்றதுக்கு, அந்த ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மாடர்ன் மீடியா. அதை வந்து யாருமே தவிர்க்கவே முடியாது. இப்போ இருக்கிற மூவிஸ், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, இப்போ இருக்கிற மாடர்ன் திங்கிங்,
இது வந்து நிறைய பேரை வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பக்கம் தள்ள மாட்டேங்குது. அவங்கள வந்து ரொம்ப எது கன்வின்ஸ் பண்ணுதுன்னா, லவ் மேரேஜுக்கு வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அப்படியே ஈர்க்க ட்ரை பண்ணுது. இந்த கிறிஸ்டியன் யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கூட்டம் வந்து லவ் மேரேஜ் நான் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். சில பேர் வந்து இல்ல அந்த ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல. நான் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பக்கம் நிக்கிறேன். அதான் காட்ஸ் வில் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னொரு கூட்டம் நடுவுல இருக்கு. அவங்க வீட்ல வந்து எக்காரணத்தை கொண்டு லவ் மேரேஜ்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க அதனால இந்த லவ் பண்றவங்கள பார்த்து ஏங்கிக்கிட்டு வெந்ததும் வேகாததுமா உட்கார்ந்துருக்கதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை நான் பார்க்கும்போது இப்போ சில காரியங்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது ரிகார்டிங் வந்து லவ் மேரேஜ் பத்தி ஒரு காரியம். ஏன்னா லவ் மேரேஜ் பத்தி ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ நிறைய வந்துட்டதுனால சில காமன் மிஸ்கான்செப்ஷன்ஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது சில மிஸ்கான்செப்ஷன் சொல்றது வந்து தவறுதான புரிதல். லவ் மேரேஜ் பத்தி உள்ள தவறுதான புரிதல்ல முதலாவது வந்து லவ் மேரேஜ் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரேஞ்ச்டு மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் ரொம்ப சுப்பீரியர் நினைக்கிறாங்க. இட் இஸ் ஃபார் சுப்பீரியர். வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து அதுதான் கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணணும். கல்யாணம் பண்ணா அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இட்ஸ் த மோஸ்ட் சுப்பீரியர் திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ சில பேர் நீங்க பேசுனது கூட கேட்டேன். அதாவது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றது தான் சேஃப் பெட் அப்படின்னு நினைக்கிறது உங்க தாட் வந்து சொன்னது கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் நீங்க என்னதான் கண்டுபிடிச்சு என்னதான் நீங்க லவ் பண்ணி கடைசியில கல்யாணம் பண்ணி நின்னாலும் மீட் பண்ற பாயிண்ட் வந்து காமன் கிரவுண்ட் தான். ஏன்னு சொன்னா ஒரு அரேஞ்ச்ட் மேரேஜ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அத்தனையுமே லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு இருக்குன்றத மறுக்கவே முடியாது. யாருமே சொல்ல முடியாது அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஹெல்லு, லவ் மேரேஜ் வந்து ஹெவன் சொல்ல முடியாது. மேரேஜ்ன்ற அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம பார்த்தோம்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த சேம் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் லைஃப். இப்போ லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு தனியா ஓத் எழுத மாட்டாங்க, தனியா வாக்குமூலம் தனியா எழுத மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜுக்காக தனியா வாக்குமூலம் கிடையாது. 2 பேருக்குமே ஒரே வாக்குமூலம் தான். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிப்பேன். இப்ப நீங்க சொல்றீங்க 7 வருஷம் டைம் எடுத்து நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கலான்னு. அதே வாய் தான் திரும்ப சொல்றீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ த ரிஸ்க்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ லவ் மேரேஜ் இஸ் நாட் சுப்பீரியர். அது முதல்ல நீங்க முதல்ல விளங்கிக்கொள்ளணும். அதனால சில பேர் என்னன்னா, நாங்கெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், நீங்களாம் அரேஞ்ச் மேரேஜ் பாவப்பட்ட கூட்டம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. There is nothing called superior inferior in this, because the meeting point, the boiling point is the boiling pot on the same place தான். It's all about leading a family. அதுல நீங்க 2 பேருமே irrespective of whether it is love marriage or arranged marriage, you are going to face the same problems. அதே பிரச்சனைகளை நீங்க சந்திக்க. ரெண்டாவது வந்து சில பேருடைய நினைப்பு என்னன்னு சொன்னா, லவ் மேரேஜ் தான் ரொம்ப சேஃபான பெட், இட்ஸ் அ சேஃப் ஜோன், அதுல வந்து அதிகமான ஆபத்துகள் கிடையாது, ஏன்னா நம்ம ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. அதே போல அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அப்படி கிடையாது, லவ் மேரேஜ் நிறைய ரிஸ்க் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ் தான் சேஃபஸ்ட் ஜோன் வந்து அரேஞ்ச் மேரேஜ். லெட் மீ டெல் யூ சம்திங். அரேஞ்ச்ட் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ், there is nothing called a fool proof marriage. பிரச்சனையே வராத குடும்பம் அப்படின்னு பாதன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த லவ் மேரேஜுக்காக நிறைய பேர் வந்து இப்போ வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மீட்டிங்ஸ்லாம் அது வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு நினைவு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு. இப்போ நம்ம பேசும்போது சில பேர் கண்டுபிடிச்சோம் என்னன்னா, லவ் பண்றவங்க கூட லவ்வே வந்து ஒரு ஏமாற்றுவதற்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும். நிறைய கதைகள் நீங்களே சொன்னீங்க. 7 வருஷம் லவ் பண்ணாங்க, ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அதை மொத்தமே வந்து ஒரு டிராமான்றதை வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ லவ் மேரேஜ்ல ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால லவ் பண்றவங்க நினைச்சிடாதீங்க ஐயோ நம்ம தான் பெரிய புத்திசாலின்னு. லவ் பண்றவங்க கூட என்ன பண்ண முடியும்னா, லவ்னாலே என்ன செய்ய முடியும், ஏமாற முடியும். லவ்க்கு முன்னாடி ஒரு லவ் பண்றதுக்கு முன்னால அல்லது கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்றேன்னு ஃபுல்லா அவங்கள அப்படியே ஏமாத்தி நம்ப வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வித்தியாசமான ஒரு முகத்தை காட்டுறதுக்கு ஆபத்து இருக்குன்றத மறந்துடாதீங்க. ரெண்டாவது வந்து நான் சொல்லுவேன், லவ் மேரேஜ் ஆல்சோ கேன் பிகம் வெரி டிமாண்டிங். அதாவது இப்போ ஒரு தம்பி சொன்னாங்க,
அதாவது லவ்ல வந்து வாங்குறதே கிடையாது, எல்லாம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்க தான் செய்கிறாங்க எல்லாரும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா அதே ஆள் என்னமா மாற முடியும்? ஆமாம், டிவோர்ஸும் கொடுக்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன, நீ அப்போ அன்னைக்கு வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ வேற மாதிரி இருக்கிறீங்க. இது ரெண்டு பக்கம் நான் சொல்லுவேன், கேர்ள் அண்ட் பாய் ரெண்டு சைட்லையும் டிமாண்டிங்காக மாறுறாங்க. அதனால இட்ஸ் நாட் த சேஃப் பிளேஸ். இன்னொன்று சொல்லுவேன், லவ் மேரேஜ் கேன் ஆல்சோ பிகம் வெரி டிசப்பாயிண்டிங். நிறைய இடங்களை நான் பார்க்குறேன். நிறைய வருஷங்கள் லவ் பண்ணி ரொம்ப ஆணித்தரமா இதுதான் கரெக்டானதுன்னு போயிட்டு கடைசியில் ரொம்ப பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாகிறவங்களும் இருக்கிறாங்க லவ் மேரேஜ். அதுலேயும் டேஞ்சர் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் நினைக்காதீங்க அரேஞ்ச்ட் மேரேஜில் தான் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆள் யாருன்னே தெரியாது, அதனால நிறைய ஆபத்துகள். நோ நோ நோ, லவ் மேரேஜ் பண்ணுறவங்க கூட நான் பார்த்த ஆள் வேற, இப்போ நான் பார்க்குற ஆள் ரொம்ப ஏமாந்துட்டேன் நான், என்னை இத்தனை வருஷம் என்னை ஏமாத்திட்டாரு, என்னை இத்தனை வருஷம் அந்த பொண்ணு ஏமாத்திட்டான்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நாலாவது, இது ஏன் சேஃப் பிளேஸ் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, லவ் மேரேஜ் ஆல்சோ கேன் பிகம் டிசாஸ்ட்ரஸ். இப்போ சில பேர் அதை சொல்லிட்டு இருந்தீங்க, டேட்டா எடுத்து சொல்றீங்க, அதாவது உண்மைதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஜோன், அது வந்து அதில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. இல்லை, லவ் மேரேஜில் வந்து நிறைய டிசாஸ்டரில் முடிகிற மேரேஜுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஐடியெல்லாம் லவ் மேரேஜ் இப்படிதான் சொல்லி டிஃபைன்லாம் பண்ணலாம். ரியாலிட்டிக்கு வரும்போது லவ் மேரேஜில் வந்து ஃபெயில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அரேஞ்ச் மேரேஜை விட அதிகமாக வந்து லவ் மேரேஜில் ஃபெயில் ஆகிறது அதிகமாக இருக்குது. ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது சேஃப் ஜோன்னு நம்மளால வந்து அப்படியே கண் மூடிட்டு ஓ இது கரெக்டான இடம்னு சொல்லி போயிட முடியாது. இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, நம்ம எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம், இனிமே நமக்கு வந்து இதுக்கு வந்து கேரண்டி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நோ நோ நோ. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணவங்க நான் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, நாங்கள் லவ் பண்ணி 7 வருஷம் பேசிட்டோம், கல்யாணத்துக்கு அம்மா என்ன பேசனே தெரியல, we have nothing to talk. அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அரேஞ்ச் மேரேஜும் வந்து ஃபுல் ப்ரூஃப் மேரேஜ் நான் சொல்ல மாட்டேன். அங்கேயும் என்ன இருக்குன்னா டேஞ்சர்ஸ் இருக்கு, அங்கேயும் ஏமாற்றவங்க இருக்காங்க. அப்பா அம்மா பார்த்தது, பாஸ்டர் பார்த்தது, சொந்தக்காரங்க போய் பார்த்தது, வேலை ஸ்தலத்தில் போய் விசாரிச்சது, எல்லாம் பார்த்த பிறகு கடைசியில் உள்ள புத்துக்குள்ள பாம்பு உட்காந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் சேயிங், மேரேஜ்ன்றதே ஒரு ரொம்ப நிதானிச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக கையெடுக்க வேண்டிய ஒரு காரியம் அப்படின்றது. தனக்குன்னு சுய புத்தி இருக்கவங்களாம் லவ் மேரேஜ் பண்ணுவான், ஒன்றுமே தெரியாததுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு கிடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் வே டு லுக் அட் இட். பிகாஸ் ஈவன் இன் லவ் மேரேஜ் யூ கேன் பிகம் த மோஸ்ட் ஸ்டூபிட் பர்சன். யூ கேன் பி சீட்டட் பிக் டைம். பெரிய அளவில் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஏமாற முடியும். உண்மை என்னன்னா, நான் எப்பவுமே சொல்றது தான், பிரதர் கூட சொல்லிட்டே இருந்தாங்க, மேரேஜ் வந்து எல்லா கிறிஸ்டியன் மேரேஜும் லவ் மேரேஜாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் லவ் பண்றவரை கல்யாணம் பண்றேன்றது பெரிய சாதனை இல்லை, கல்யாணம் பண்ணவரை கடைசி வரைக்கும் லவ் பண்றேன்றது தான் பெரிய சாதனை. உண்மை பாருங்க, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது கவர்ச்சி உண்டாகிறது ரொம்ப இயற்கை நினைக்கிறேன் நான். அதில் நிறைய ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது, நிறைய டிசையர் வேலை செய்யுது. அது நம்ம ஆஸ் நேச்சுரல் பீப்புள் நமக்குள்ள நிறைய டைனமிக்ஸ் வேலை செய்யுது இல்லையா? ஒருத்தர் அழகாக பாடிட்டாலே அது பாட்டு பாடுறவரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொன்றுக்காக ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கப்புறமா சில பேர் இதை வந்து அரேஞ்ச் மேரேஜ் வழியா அப்படியே ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் லவ் மேரேஜ் வழியா அவங்கள போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நெவர் ஃபர்கெட் திஸ், இட் இஸ் நாட் அபவுட் லவ்விங் சம்படி பிஃபோர் மேரேஜ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ரொம்ப 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 ஈஸி டு லவ் எனிபடி பிஃபோர் மேரேஜ். உண்மைதான். இப்போ வந்து லவ் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கலாம், எதுக்காக ஒருத்தரை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சது ஏதோ அவங்ககிட்ட இருக்கு. சும்மா பிடிக்காத ஆளெல்லாம் நீங்க இப்போ லவ் பண்ணுவீங்களா? ஏதோ ஒன்று பிடிச்சுதான் நம்ம அவங்கள லவ் பண்றோம் இல்லையா? அது பெரிய அதிசயம் கிடையாது. இப்போ நீங்க சொல்றீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, மேட்ரிமோனி போய் 100 காரியம் பார்த்துட்டு எல்லாம் பிடிச்ச பிறகுதான் அவங்க சம்மதிக்கிறாங்கன்றாங்க. See, it's easy to love somebody before marriage, but the real challenge is loving the same person after marriage. And I tell you something, ஒரு காரியம் சொல்றேன், ஒரு ஆளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது ரொம்ப ஈஸி, கல்யாணத்துக்கு அப்புறமா கட்டின மனைவியை கடைசி வரைக்கும் நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க உலகத்திலேயே
பூரண ரூபவதியை பிடிச்சிட்டா கூட, ஒரு பழுதே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சிட்டா கூட, நம்ம எல்லாருமே யாருன்னா விழுந்து போனவர்கள்ன்றதை மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கு. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது அது என்ன செய்யுதுன்னா, வெளி தோற்றத்துல நம்ம பார்க்கிற ஒரு அழகையோ ஒரு வசீகரத்தையோ ஒரு 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 நன்மையோ பார்த்து அவங்கள நேசிச்சுட்டு அதன் மேல தங்க அஸ்திபாரத்தை கட்டாம, உண்மையான கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுதுன்னா, அந்த அன்பு ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. ஸோ குட் டைம்ஸ் ஆர் பேட் டைம்ஸ் எது மாறினாலும் அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், லவ் இஸ் நாட் அ ஃபீலிங், லவ் இஸ் அ கமிட்மெண்ட். அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அன்பு என்பது அர்ப்பணம். நான் இந்த பெண்ணை கடைசி வரைக்கும் நேசிப்பேன், இந்த பையனை நான் கடைசி வரைக்கும் நேசிப்பேன், அன்பு கூறுவேன்றது ஒரு பெரிய டெசிஷன். நினைக்கிறேன் அந்த அந்த டெசிஷன் இல்லாம எடுக்கிற எந்த ஃபீலிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் லவ்ன்றதே என்ன வாக்கிட்டாங்கன்னு சொன்னா, அதை வந்து ஒரு ஃபீலிங்கோடைய பிளேயா மாத்திட்டாங்க, அது ஒரு விளையாட்டா மாத்திட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டா, காலேஜுக்கு போயிட்டா யாராவது ஒருத்தரை லவ் பண்ணிடணும், லவ் பண்ணதான் ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க. தேர் ஒன்லி ட்ரைங் டு ஃபாலோ தேர் ஃபீலிங்ஸ், விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நீ வந்து லவ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் கூட இது ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து சொன்னாங்க. அதாவது யூ ஆர் பிளேயிங் வித் சம்படிஸ் ஹார்ட். ஒருத்தருடைய இருதயத்தோட நம்ம வந்து விளையாடுறோன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய காரியங்களை வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்கள நம்ப வச்சுட்டு கடைசியில வந்து நம்ம பின்வாங்கும் போது அதை எவ்வளவு தூரம் அவங்கள பாதிக்கும்ன்றத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அதனால இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. நம்ம வந்து ரொம்ப யோசித்து செய்யணும். இதுல வந்து ஒரு 3-4 வார்த்தை ரொம்ப முக்கியமா 3 வார்த்தை சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் 3 words ரிகார்டிங் சூசிங் யுவர் லைஃப் பார்ட்னர். அதுல ஒண்ணு வந்து பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் இம்பேஷன்ஸ். பொறுமையின்மையை பற்றி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பொறுமையா இருங்க, காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு. இந்த அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது ரொம்ப 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 டேஞ்சரஸ். அதாவது ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு, உடனே அவங்க மேல நான் காதல் வயப்பட்டேன், உடனே விழுந்துட்டேன், உடனே போய் தேடிட்டேன், உடனே அவங்கள பின்பற்றி போயிட்டேன், உடனே போய் ப்ரப்போஸ் பண்றேன், உடனே வந்து கர்த்தர் காட்டினார்னு சொல்றது எதையா ஒன்று சொல்லி நம்ம வந்து வேகப்படுத்துறது வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பொதுவாக வந்து இது வந்து 2 பக்கமும் சில வேளையில வந்துடலாம். அரேஞ்ச் மேரேஜில் கூட சில பெற்றோர் வந்து ரொம்ப நாளாக காத்திருந்துட்டு திடீர்னு ஒரு ஆஃபர் வந்த உடனே தடபுடலாக போய் எதையுமே விசாரிக்காம மடமடன் போய் இறங்கி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமான கதைகள் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். லவ்ல சொல்லவே வேணாம். லவ் வந்து ஒரு ஆளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அம்மா பொறுமையா இருக்கவே முடியாது. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன ரெட் புல் குடிச்ச மாதிரி அது இல்லையா. அது வந்து இட் இஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். அவ்வளோதான், அவங்க இமோஷன்ஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபோன் நம்பர் வாங்க, அவங்க உடனே போய் வீட்டில் போய் அவங்க தேடுறது சப்ஜெக்ட்லாம் தேட மாட்டாங்க. அவங்க ஐடி எது, ஃபேஸ்புக்கில் என்ன ஐடி இருக்குது, அதில் என்ன ஐடி இருக்குது, ஃபோட்டோஸை பார்க்குறது அப்படியே போயிட்டு அப்படியே வெறித்தனமாக அதை போய், பிகாஸ் யூ கேனாட் ஸ்டே ஸ்லோ. பொறுமையாக இருக்கவே முடியாது. எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வேகம் வந்து நிறைய வேளையில் நம்மளை வந்து இட் கேன் ரியலி பிகம் வெரி வெரி டிசொல்யூஷனல். நம்மளை வந்து நிதானத்தை நம்மளை விட்டு எடுத்துரும் இல்லையா. வேகம் நம்மளுக்குள்ள பாதுகாப்பை எடுத்துகிட்டு போயிடும். 2வது வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து, இந்த லவ் மேரேஜில் ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து, பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் இண்டிபெண்டன்ஸ். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், இந்த காதல் வயப்பட்டவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பாதையை தெரிந்தெடுத்துட்டு போயிடுறாங்கன்னா, இனிமே யாருமே எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை, அவங்க தங்க சுய புத்தியை சார்ந்துக்கிட்டு ஐ மேட் த பெஸ்ட் சாய்ஸ் ஆல்ரெடி, யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, யாருடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை, யாருடைய கருத்தும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து நம்மளை கொண்டு போறதுக்கு இந்த பாதை வந்து நம்மளுக்கு பெரிய டேஞ்சரஸான ஒரு ஜோன்ன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், பொதுவாக அந்த காதல் வயப்பட்டவங்க வந்து they cut off all kind of counsel. அதாவது தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கள மட்டும்தான் தங்க பக்கத்தில் வச்சுக்குவாங்க. உதாரணமா அப்பா வந்து வேணான்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாருன்னு அதுக்கப்புறம் அப்பாட்ட பேச மாட்டாங்க. அம்மா வந்து எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அம்மாட்ட பேச மாட்டாங்க. பாஸ்டர் வந்து கண்டிக்கிறாருன்னா அந்த பாஸ்டர் பக்கமே போக மாட்டாங்க. சர்ச்சில் ஒருவேளை போவாங்க, அதற்கு அவருக்கே தெரிஞ்சிருக்காது, அதற்கு சார்ந்த மாதிரி இவங்களுடைய போக்குக்கு கொஞ்சம் விரோதமா ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கு சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. ஒரு யூத் குரூப்ல அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மள தப்புன்னு தான் சொல்லுவாங்க, அதனால நம்ம அங்க போக வேணாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஜோன். வேதம் சொல்லுது,
அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்தில் சுகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அதனால நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் போறீங்களோ லவ் மேரேஜ் போறீங்களோ, ஆலோசனைக்கு மட்டும் செவி கொடுக்காம போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு என்றைக்கு ஒரு மனுஷன் நினைச்சிட்டானோ அவன் ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? ஆலோசனையே தேவையில்லாத ஒரே ஒருத்தர் உண்டானா அவர் கர்த்தர் மட்டும்தான். அவர் தான் ஆலோசனை கர்த்தர். மற்ற எல்லாருக்குமே என்ன வேணும்னா ஆலோசனை தேவை. அதனால் நீதிமொழிகளில் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை இருக்கும், என் மகனே கேள், என் ஆலோசனைக்கு செவி கொடு, என்னுடைய போதகத்தை நீ தள்ளாதே. ஏன்னா 1 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில். அப்போ துன்மார்க்கம் கூட என்ன கொடுப்பான்? ஆமா ஆமா. அதனால ஆலோசனை கொடுக்குறவங்களாம் நல்லவங்க நினைச்சிடக்கூடாது. சில பேர் இந்த மாதிரி ஒரு சீசன்ல மாட்டிக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு சாதகமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களதான் ஆலோசனைக்காரங்களா வச்சிருப்பாங்க. இந்த ரெகபயம் வச்சிருந்தான் பார்த்தீங்களா? அது போல முதியோருடைய ஆலோசனை மொத்தமா தள்ளிட்டு தனக்கு கை தட்டுறவங்கள வாலிபர்கள் எல்லாம் தாம் பக்கம் ஆலோசனைக்காரர்களா சேர்த்து வச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய கிங்டமே 2ஆ போயிடுச்சு இல்லையா? அவங்க அப்பா தாத்தா எல்லாம் சேர்த்து வச்சு அவ்வளோ பெரிய ராஜ்யம் ஒன்றுமில்லாம செதஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் மேல நினைக்கிறேன், கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். வேதம் சொல்லுது, உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அதாவது ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்மளே ஒரு ஃபுல்லா ஒரு பேப்பர்ல நமக்கு வேண்டியதெல்லாம் விருப்பமானதெல்லாம் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே இது கீழே ஒரு சைன் போடுங்க ஆண்டவரே, நீங்க ஓகேன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சிரும், நீங்க ஓகேன்னு சொன்னா அந்த பையன் கிடைச்சிரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முட்டி மோதுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படி இல்லை, தேவ சித்தத்தை தேடுறது. தேவ சித்தத்தை தேடுறதுன்றது என்னன்னா, ஒரு வெற்று பேப்பர்ல கீழே சைன் போட்டு நீங்க ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே டீடைல்ஸ், நீங்க எதை கொடுத்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். உண்மையா ஒரு பக்கம் யோசித்தீங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பத்தி நிறைய பேர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா சொல்றேன், நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. நிறைய யங் பீப்புள், நான் ஜென்யூன் ஃபியர் நான் பாக்குறேன். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் எங்கேயாவது ஃபெயில் ஆனதை பார்த்துட்டு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரெண்ட், உலகம் ட்ரெண்ட் போறதை பார்க்கும்போது இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம ஏதோ ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் விழுத்துருவோமோ அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் நீங்க தோமா மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னாரு. அதனால எல்லாத்தையும் பார்த்து தான் நான் விசுவாசிப்பேன், பார்த்து தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து கால் வைப்பேன் அவசியம் கிடையாது. தேவனை சார்ந்து நம்பி ஜெபத்தோடு நல்ல ஆலோசனையோடு நல்ல புத்தியோடு இறங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பி கேர்ஃபுல் ஆஃப் இன்டிஸ்கிரெஷன். அதாவது நமக்கு சங்கடத்தை மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய அசட்டை போக்கான ஒரு பண்பு அது நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தேவ சித்தம், கர்த்தருக்கு பிரியமானது, என் ஃபியூச்சரை கட்டணும் அப்படிலாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து அந்த பெண்ணை அடைஞ்சிடணும், அந்த பையனை எப்படியாவது நான் கட்டிடணும்ன்றதுக்காக எந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் அவங்க ரெடி ஆயிடுறாங்க. எந்த காம்ப்ரமைஸ், அதாவது மாரலி காம்ப்ரமைஸ் பண்றது, செக்ஷுவலா காம்ப்ரமைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து எதுக்கு எந்த லெவலுக்கான நம்ம போலாம். ஏன்னா இப்ப பாருங்க, சில பேர் சொல்ற ஒரு நியாயம் என்ன தெரியுமா, எப்படி நம்ம லவ் பண்ணிட்டோம், இவங்கள தானே கல்யாணம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் என்ன தப்பு இருக்கு லைஃப்ல, எதை வேணா செய்யலாம், ஏன்னா கல்யாணம் தானே பண்ண போறோம், அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பு பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் நிச்சயம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து நம்மளை துன்மார்க்கத்துக்கு நேராக கொண்டு போயிடும், நம்ம வாழ்க்கையை கரைப்படுத்திடும். அதுக்கப்புறமா அது விட்டு போகிற வடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆற்றுறது ரொம்ப 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 கஷ்டம். அதாவது ஆண்டவர் வந்து காயங்களை குணமாக்குவார், ஆனா தழும்புகள் அப்படியே தான் இருக்கும். தழும்புகள் வந்து போகாது. இப்ப நீங்க கூட சொன்னீங்க, மன்னிப்பாரா தேவன், மன்னிப்பாரா, அந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க. கர்த்தர் மன்னிப்பாரு, எவ்வளோ பெரிய காயத்தையும் கர்த்தர் ஆற்றுவார் நீங்க. ஆனா அந்த தழும்பு இருக்கு பாருங்க, அது அப்படியே தான் கண்டிப்பா ஞாபகம் வரும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும் மனசுக்குள்ள. அதனால இந்த ஜேர்னியை வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் தேவ கிருபையின்படியையும் கடந்து செல்லும்படி நான் ரொம்ப பட்சமா கேட்கிறேன். இதுல வந்து ஒரு புறம் நான் சொல்லுவேன், இந்த மேரேஜ் வர்ற டெசிஷன்ல வந்து தயவு செய்து நீங்க ஆவிக்குரிய பெற்றோர் உங்களுக்கு இருப்பார்களானா, தேவனுக்கு பயந்த நல்லொழுக்கம் உள்ள பெற்றோர் இருப்பாங்களானா, இந்த சீசன்ல உங்க பெற்றோரை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இது வந்து என்னுடைய ஹம்பிள் அட்வைஸ். ஏன்னா 21 வருஷம் 22 வருஷம் 25 வருஷம்
அவங்களுடைய பணம், அவங்க பொருள், அவங்க தியாகம் எல்லாத்தையும் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டோம். ஆனால் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிற நேரத்தில் நீ எனக்கு தேவையில்லை, நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எழும்பி போகிறது அது நியாயமாக தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ நீங்கள் சில பேர்லாம் நிறைய காரியங்கள் பேசுனீங்க, ஜாதி பற்றிலாம் பேசுனீங்க. இப்போ தேவ சித்தம் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது, ஆனால் இவங்க ஜாதி வெறியில் அப்படியே உட்காந்துருக்காங்க, எனக்கு வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து ஜெபத்தோடும் நல்ல ஆலோசனையோடும் நல்ல போதகர்களுடைய உற்சாகத்தோடும் அவங்களுடைய ஊந்துதலோடும் அல்லது அவங்களுடைய சப்போர்ட்டோட அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. வை யூ டோன்ட் லைக் இட். நான் சொல்றது வந்து அரேஞ்ச் மேரேஜில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன். அதாவது பெற்றோர் இதை கேட்டுட்டு இருப்பீங்க, பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் வந்து பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது வந்து அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காரியத்தை ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டீங்க வச்சுக்கிடுங்களேன். உதாரணமாக ஒரு பையனை பார்த்துட்டீங்க உங்கள் பொண்ணுக்காக, நீங்கள் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, இந்த பொண்ணு இந்த பையன் வந்து என் பொண்ணு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன். தயவுசெய்து வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ரூடாக வந்து அதை வந்து உள்ளே கொண்டு போய் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் அந்த பையனை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்கன்றத அன்புடனும் தாழ்மையுடனும் ஜெபத்துடனும் பொறுமையுடனும் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி உங்கள் வாதத்தை வந்து நீங்கள் எடுத்து வைங்க. அதே போல் பிள்ளைகளும் வந்து ஒரு காரியத்தை பிடிக்கலை அப்படின்றத வந்து உடனே நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணாமல் அதை வந்து ஜெபத்தோட பொறுமையோட காத்திருந்து அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுடைய எண்ணங்களை மனப்பூர்வமாக தெரியப்படுத்த விரும்புங்க. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், எந்த வழியில் நீங்கள் போறீங்கன்றது அது நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஐ ஹோப் தட் த எண்ட் வில் பி கிரேட். ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு இன்செக்யூரான ஒரு ஜேர்னி வந்து மேரேஜ், அதே நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னியும் மேரேஜ். இப்போ என்னுடைய திருமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் திருமணம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். எப்படி அரேஞ்ச்டு மேரேஜ்னு கேட்டால், என்னுடைய தங்கச்சியினுடைய கல்யாண கார்டை கொடுக்குறக்கா நாங்கள் பாஸ்டர் சாம் சுந்தரம், அவங்க காலேஜ்ன்ற பாஸ்டர் சாம் சுந்தரம் அவங்க ஆஃபீஸ்க்கு எங்கள் பெற்றோரோடு நாங்கள் போகிறோம். உள்ளே போகும்போது பாஸ்டர் வந்து எங்கிட்ட, எங்கள் மம்மி வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் பையனுக்கும் ஒரு பொண்ணு பார்த்துருங்க பாஸ்டர். பாஸ்டர் சொல்கிறாரு, அப்படியா, நேற்றைக்கு தான் ஒரு ஃபேமிலி அவங்க பொண்ணோட வந்தாங்க, பார்த்த உடனே எனக்கு உங்கள் பையனுக்கு தான் செட் ஆகும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்குது, இது பார்க்குறியாப்பா அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீட்டினார். நான் சொன்னேன், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு see, நான் அதை பார்க்கவே விரும்பலை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நானும் ஜெபிக்கிறேன், தேவ சித்தம் அப்படி இருக்குமானா அது நடக்கட்டும் பாஸ்டர். ஏப்பா நீ தானே கல்யாணம் பண்ண போற, நீ பார்ப்பா அப்படின்னு. பாஸ்டர் அவசியம் இல்லை, நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் எனக்கேற்ற துணையை ஆண்டவர் கொண்டு வருவார் நான் நம்புகிறேன், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் கல்யாணம் நடந்துச்சு. 22 வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் கிருபையால் என் திருமணத்துக்கு அப்புறம் என் ஊழியமும் மிகப்பெரிய அளவில் வளர்றதுக்கு விஸ்தரிக்கிறதுக்கு என் மனைவியை ஒரு நல்ல ஜெபிக்கிற மனைவியாக கர்த்தர் கொண்டு வந்தார். இப்போ இது வந்து ஒரு கலெக்டிவ் டெசிஷனாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் டெசிஷனாக உங்கள் பெற்றோரை வந்து அதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் விரும்புங்க. அதே போல் நீங்கள் இப்போ சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா, தப்பு நான் எடுத்தோடனே நான் பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விரும்பலை. ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் வந்துருச்சுன்னா, தனியாக ஒரு இந்த செம்சோனை போல் தனியாக ஒரு ஓரமாக போயிட்டு பக்க வழியில் போய் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படி வராதிங்க. நீங்கள் ஏன் விரும்புறீங்கன்றதை உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். ப்ளீஸ் ஓப்பன் யூர் ஹார்ட் டு தெம் அண்ட் ஸ்பீக் டு தெம் ப்ரேயர்ஃபுல்லி. அம்மா இதை கன்சிடர் பண்ணுங்கள், எனக்கு நான் ஃபுல்லாக நான் விசாரிச்சு நான் பேசி நான் முடிவெடுக்கலை, நீங்கள் விசாரிங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மா பெற்றோரை கழுத்தை பிடிச்சிட்டு நீங்கள் எனக்கு கட்டியே வைக்கணும், நீ கட்டை வைக்கலைன்னா எனக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி கொண்டு போய் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்காதபடி பொறுமையோடு பேசுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுங்க, பயப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன். டோன்ட் பி அஃப்ரைட். இதுக்குள்ள வாலிப பிள்ளைங்களாம் பயப்படாதீங்க. See, you're going to get married only once. ஒரு முறை தான் திருமணம் செய்ய போறீங்க. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து உண்மையாகவே மனசார பிடிச்சு ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில் போங்க. உங்கள் சாட்சியை கெடுத்துக்கொள்ளாதீங்க, உங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிடாதீங்க, ஓவர் ஸ்டெப் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் மேலே தேவனை வந்து வேதனைப்படுத்தாதீங்க. திருமண வாயிலாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நான் ரொம்ப வாழ்த்துறேன். அந்த டெசிஷன் எடுக்கும்போது இந்த 4 வார்த்தையை மறந்துடாதீங்க. காட்ஸ் பர்பஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேரேஜ் மூலமாக நடக்கணும். 2வது வந்து
உங்கள் ப்ரையாரிட்டிஸ் வந்து மாறக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுருக்க ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவங்கள் வந்து குடும்பத்தால் மேரேஜால் உடஞ்சி போயிடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 3வது, உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஏன்னா விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம். 4வது, எல்லாத்துக்கும் மேலே தேவனுக்கு பிரியமாக வாழணும். வாழ்றது ஒரு வாழ்க்கை, அவருக்காக அவரை பிரியப்படுத்த அவர் சித்தத்தை நிறைவேற்ற வாழணும். அதற்கு திருமணமும் உங்களுக்கு அருமையான ஒரு பயணமாக இருக்க வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்கு ஏற்ற துணையை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் திருமணம் மூலமாக, நீங்கள் செய்ய போகிற திருமணம் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமாய் நிறைவேறி நீங்கள் இப்பொழுது இருக்கிற அதே உற்சாகம், உத்வேகம், அதே ஊழிய வாஞ்சை இவைகள் எல்லாம் பெருகவும் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி நீங்கள் பெற்றெடுத்து அநேகருக்கு சாட்சியா இருக்க வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர். அருமையான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்க. பாஸ்டர் அருமையாக சொன்னாங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையான விஷயம் அது. அருமையான ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிருக்கிறோம். நம்ம அடுத்து ஒரு விறுவிறுப்பான சுவையான ஒரு டாபிக்கோட நம்ம அடுத்த வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.